திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையினாலும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய எம்பிரான் திருமூல தேவநாயனார் திருவாய் மலர்ந்தருள் இருக்கின்ற திருமந்திரமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மேகலால் வணங்கி இவ்வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கக்கூடிய அருட்குருநாதர் திருவடிகளையும் என்னை ஞானச் செந்நெறியில் அடியேனை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களினுடைய திருவடிகளையும் மனம் மொழி மேகலால் வணங்கி என் ஞான சிந்தனையை சிந்திக்க எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்தனை அன்பர் பெருமக்களினுடைய திருவடி தாமரைகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். அன்பர்களே, வழக்கம் போல நம்முடைய சிந்தனையை சிந்திக்க முற்படுவதற்கு முன்பதாக அட்டாங்க யோகத்தில் முதல் 4 பயிற்சிகளாக விளங்கக்கூடிய இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய 4 பகுதிகளை நாம் நினைந்து கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம். வகுப்பை துவங்குவதற்கு முன்பாக குருமரபு வாழ்த்தும் திருமூல தேவநாயனாருடைய 30 உபதேசமும் பிறகு அட்டாங்க யோகத்தினுடைய 4 நிலைகளிலும் நாம் நின்று இதை சிந்திக்க வேண்டும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இயமம், புறச்சிந்தனைகள் இல்லாமல் நாம் விதித்தன செய்தல் என்கின்ற வகையில் எந்த விதமான புறச்சிந்தனையும் இல்லாமல் நம்மளுடைய சிந்தனையை ஒருமித்த உணர்வோடு வைத்து கொள்ள வேண்டும். நம்ம எதை இயமம் வச்சுக்கிறோங்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இயமம்னா என்ன? புறச்சிந்தனை இல்லாமல் ஒருமித்த உணர்வோடு இந்த வகுப்பை நாம் சிந்திக்க முற்படுவதுதான் இயமம். நியமம் என்பது நம்மளுடைய விதி விலக்கியன ஒளிதல். நிச்சயமாக உங்களுடைய அலைபேசியை அமைதிப்படுத்துங்கள். சென்ற வகுப்பில் கூட 2 பேருடைய அலைபேசி அடித்தது. இப்போ கூட உங்களுடைய அலைபேசி தெரியலைன்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்து எப்படி சைலண்ட் போடுறது அப்படிங்கிறத மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பெரிய சிரமமான விஷயம் இல்லை. யாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டாம். ஏன்னா வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வந்ததுன்னா எடுத்து பாருங்கள், சென்று என்னென்னு பேசுங்க. நம்மளுடைய வாழ்க்கை சூழலில் கடந்து நம்ம இந்த சிந்தனைக்கு வருகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடர்பாடான சூழல் இருக்கலாம். எனவே உங்களுடைய அலைபேசியை அமைதிப்படுத்துதல் என்பது தான் விளக்கியன ஒளிதலாகிய நியமம். 3வது ஆசனம் என்பது நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் உங்கள் இருக்கை பகுதியில் எப்படி உங்களால் அந்த 2 நிமிடம் அசையாமல் ஒரே மாதிரி அமர முடியுமோ எப்படி வேணாலும் அமர்ந்து கொள்ளலாம். காலை ஆசனம் பத்மாசனத்தின் மடக்கி வைத்தோ நீட்டிக்கொண்டோ இருக்கையில் இருக்கிறவங்க சாய்ந்து கொண்டோ எப்படி வேணால் இருந்து கொள்ளலாம். 3வது ஆசனம் என்பது அந்த வகையில். பிராணாயாமம் என்பது அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் நாம் எப்படி அமர்ந்திருக்கிறோமோ அப்போ மூச்சு காற்று எந்த மாதிரி போயிட்டு வருதுங்கிறத உற்று நோக்கணும். மூச்சு எங்கே பயணிக்குது, அது பயணிக்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த மூச்சுக்காட்டு செல்கின்ற இடத்திலேயே நம்மளுடைய அறிவை என்ன பண்ணணும்? 2 நிமிடம் வைத்துக்கொள்ள வேண்டும். அன்பர்களை மீண்டும் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்கின்ற அட்டாங்க யோகத்தின் வாயிலாக நம்மளுடைய சிந்தனையை திருமூல தேவநாயனார் ஒருமுகப்படுத்தி இந்த பாடத்தின் வாயிலாக நமக்கு என்ன பயன் விளைய வேண்டும் என்று திருவருளும் குருவருளும் கருதி இருக்கிறதோ அந்த பலனை நம்முடைய உயிருக்கு கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டு 2 நிமிடம் மீண்டும் திருச்சிற்றம்பலம் சொல்லி மீண்டும் திருச்சிற்றம்பலம் சொல்கின்ற வரை நம்முடைய சிந்தனையை அவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி என்னும் மிக்க திருமூலனருள் மேவும் நாள் என்னாலும். அன்பர்களே, எம்பிரான் திருமூல தேவநாயனாருடைய திருமந்திரமாகிய இந்த ஞான நூலில் நாம் சென்ற வகுப்பில் திருமந்திரத்தினுடைய விநாயகர் காப்பாக விளங்கக்கூடிய 5 கரத்தனை என்கின்ற பாடலை நாம் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய சிந்தனை முதல் பாடலை முதல் வரியை மட்டும் நாம் ஒருவாறு சிந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் மீண்டும் நாம் தொடர்ச்சியாக அந்த பாடலை சிந்தித்து தொடர்ந்து அதற்குரிய கருத்து பொருள்களை மீண்டும் அதில் இருக்கக்கூடிய கருத்து பொருள்களை எல்லாம் நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். முதல் பாடல்
ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தார் ஐந்து வென்றன ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றன தானிருந்தான் உணர்ந்து எட்டே. இந்த பாடல்ல இறைவனுடைய இலக்கணமாக விளங்கக்கூடிய சொரூப லட்சணமும் அதே சமயம் அவருடைய தடத்த லட்சணமும் என்று சொல்லக்கூடிய இரண்டு வகை இயல்புகளும் எடுத்து காட்டப்படுகிறது. இறைவனுடைய சிறப்பு இயல்பு, பொது இயல்பு. சிறப்பு இயல்பு என்பது நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்தது போல ஒரு பொருளுக்கு எந்த விதமான மாற்றமும் அடையாமல் தன்னிலையில் இருப்பது அதற்கு சிறப்பு இயல்பு. பிற பொருள்களோடு கலப்பினால் ஏற்படுகின்ற மாற்றம் அந்த பொருளுக்கான பொது இயல்பு. தண்ணீர் குளிர்ச்சியாக தன்னியல்பில் இருந்தால் அது சிறப்பியல்பு. தண்ணீர் நெருப்பினோடு சேர்ந்து வெந்நீரானால் அதற்கு பொது இயல்பு என்று பார்த்தோம். எனவே அந்த வகையில் நாம் சென்ற வகுப்பில் சிந்தித்தவாறு இறைவன் என்றும் அவன் அவராகவே இருக்கிறார் என்கின்ற வகையில் ஒன்றாயும் தானே பரம்பொருள், அவரை தவிர வேறு பரம்பொருள் இல்லை என்று சொல்வதற்காக எப்படி சொன்னாருங்க, ஒன்றவன் தானே. நாம் அந்த வகுப்பில் படிக்கும்போது பார்த்தோம், அதை பற்றி மிகுந்த விரிவை பார்த்திருக்கிறோம். ஒன்றவன் தானே என்பதில் நாம் நிறைந்த விரிவை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் அவர் என்றும் அவராகவே நிற்பதினால் அவர் ஒன்று. தனித்த தன்மை, இறைவனுடைய தனித்த தன்மை. எது தனித்த தன்மைனா அவன் சச்சிதானந்தமாக இருப்பது. பாருங்க, இந்த வார்த்தை மட்டும்தான் இறைவன் ஒருவன்தான் எல்லாவற்றிற்கும் மேலானவன் என்பதற்கான இலக்கணம். நீங்கள் நிறைய பார்த்தோம், அதையெல்லாம் எங்கள் மனசில் வைக்க முடியலைங்க ஐயா அப்படின்னா, சிவபெருமான் தனித்து அவருடைய சிறப்பிலக்கணம் என்ன என்றால் சச்சிதானந்தமாக நிற்றல். சத்து, சித்து, ஆனந்தம். சத்து என்றும் மாறுபாடு அடையாது ஒரே தன்மையில் இருப்பது. சித்து தானே விளங்குகின்ற அறிவாக இருப்பது. ஆனந்தம் தன்னிடத்தில் மாறுபாடில்லாத ஆனந்தத்தை உடையவர். சத்து என்றும் மாறுபாடில்லாத நிலைத்த தன்மை உடையவர். சித்து தானே விளங்குகின்ற அறிவை உடையவர். ஆனந்தம் தன்னிடத்தில் என்றும் மாறாத ஆனந்தத்தை பெற்றிருப்பவர். சச்சிதானந்தங்கிற வார்த்தையினுடைய விரிவுங்க சத்து, சித்து, ஆனந்தம். எனவே ஒன்றவன் தானே, அவனே ஒப்பற்ற பொருள். அவனே ஒப்பற்ற பொருள். அவனே எல்லோருக்கும் மேலாக இருக்கக்கூடிய பொருள். இரண்டவன் இன்னருள். அவன் அருளானது எப்போ இறைவன் தன்னிலையில் நிற்கின்ற பொழுது எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் தானே அமர்ந்து சிவமாயிருப்பார். அவர் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற கருணையின் காரணமாக இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வருகின்ற நிலை பல நிலை. அதில் முதல் நிலையாக இருப்பது அவனுடைய இரண்டு அருள்களாக மாறி வருவது. இரண்டு அவன் இன்னருள் என்று சொன்னால் இரண்டு அருள்களாக அவன் நமக்கு கருணை செய்வதற்காக இறங்குகிறாங்க. எப்படி இரண்டாக அப்படின்னா அருட்சக்தி, திரோதான சக்தி. அருள் என்பது உயிர்களுக்கு ஆனந்தத்தினிடத்தில் அழைத்து செல்வது. இறைவனுடைய அருட்சக்தி என்பது எனது இறைவனாகிய ஆனந்தத்திடத்து அழைத்து செல்கின்ற சக்திக்கு பெயர் அருட்சக்தி. புரியுங்களா? திரோதான சக்தி என்பது இறைவனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க விடாமல் தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய பொருளினுடைய ஆற்றலை கெடுப்பதற்காக துணை செய்கின்ற சக்தி. இந்த ரெண்டு சக்திக்கும் ரெண்டு வேறு வேறு சக்தி அல்ல, ரெண்டும் ஒரே சக்தி தான்.
இறைவனுடைய மாறுபட்ட நிலைகள். புரியல? அதில் அருட்சக்தி என்பது சிவானந்தமாகிய சிவபெருமானுடைய ஆனந்தத்திற்கு நம்மை உயிர்களை அழைத்து செல்கின்ற சக்திக்கு பெயர் அருட்சக்தி, திருவருள். திரோதான சக்தி என்பது சிவபெருமானாகிய இறைவனுடைய ஆனந்தத்தை, சிவானந்தத்தை அடைய விடாது நம்மை உயிர்களை தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய பொருள்களினுடைய ஆற்றலை கெடுப்பதற்காக நம்மை வழிநடத்தக்கூடிய சக்தி. இதை நல்லா விளங்கி கொள்ளணும். ரெண்டாவது சொல்ல எவ்வளோ விரிவாக சொல்லியிருக்கிறோங்கிறத அதை நீங்கள் அறிவுக்குள்ளே வச்சுக்கணும். திரோதான சக்தி என்றால் என்ன என்றால், இறைவனுடைய சிவானந்தமாகிய அந்த பேற்றினை உயிர்களை அடையவிடாது தடை செய்கின்ற பொருட்களை, ஆற்றலை என்ன செய்கிறது இந்த சக்தி? உயிர்களுக்கு செலுத்தி, அந்த சக்தி வாயிலாக அந்த உயிர்களுக்கு அந்த தடை பொருள்களை எல்லாம் உணர்த்தி அதை கெடுக்கின்ற சக்தி திரோதான சக்தி. அது நா என்பது திரோதான சக்தி, மா என்பது மலம், யா என்பது உயிர், வா என்பது வகாரமாகிய அருட்சக்தி. இதை ஒரு வகையில் வச்சுக்கலாம். இன்னொரு வகையில் இறைவனுடைய சக்தியை இரண்டு வகையாக எப்படிலாம் நினச்சி பார்க்கலாம். இதில் குறிப்புக்காக முதல் சொன்ன செய்தி தான் முக்கியமான செய்தி. இன்னொரு வகையில் பார்த்தோம்னா, இறைவர் அறக்கருணை, மரக்கருணை என்று இரண்டு வகையில் உயிர்களுக்கு கருணையை செய்கிறார். புரியல? அது இரண்டாக இருக்கிறது. அறக்கருணை என்பது நாம் ஏற்கனவே சொன்னோம், உயிர்களுக்கு இறைவன் அருளை செய்யும் பொழுது துன்பம் கொடுக்காமல் செய்கின்ற கருணைக்கு பெயர் அறக்கருணை. துன்பத்தை ஊட்டி கொடுக்கின்ற கருணைக்கு பெயர் மரக்கருணை. ஏன் துன்பத்தை எடுத்தோன்னே கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. துன்பத்தை கொடுப்பதற்கு முன்பாக நம்முடைய அறிவு திருந்தணுங்கிறதுக்காக இறைவன் பல வகையில் நமக்கு அறிவை ஊட்டுகிறார். ஆனால் நம்ம அந்த அறிவையெல்லாம் இறைவன் கொடுக்கின்ற வழியெல்லாம் நம்ம என்ன முடியறதில்ல, பற்ற முடியாத மலத்தினுடைய சார்பாக கெட்டு நிற்கிறோம். அப்போ சில நேரம் சொல்லி கேட்காதவர்களை அடித்து கேட்க வைக்க வேண்டிய நினைப்பு. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அடிக்கிற மாட்டை அடித்து தான் கறக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம அறிவை இறைவன் திருத்துவதற்காக பலவேறு வகையில் அருளை செய்தாலும் அந்த அருளின் காரணத்தை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் நாம் தவறு இழைக்கின்ற பொழுது, பிழைக்கின்ற பொழுது இறைவன் மரக்கருணையை செலுத்தி நமக்கு அந்த செயலை செய்ய வைக்கிறார். எனவே இரண்டு அவன் இன்னருள் என்பதில் இரண்டாவது வகையாக நினச்சி பார்த்தீங்கன்னா, அவனுடைய அருள் அறக்கருணையாகவும் மரக்கருணையாகவும் விளங்கும். இன்னொரு வகையில் அம்மையப்பராய் இறைவன் உயிர்களுக்கு தாயும் தந்தையுமாய், தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. அப்பன் நீ அம்மை நீ என்பது திருநாவுக்கரசு பெருமானுடைய வாக்கு. தாயுமாய் எனக்கே, அதாவது தந்தை தாய் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருநாவலூர் பகுதியத்தில் பாடியிருக்கிறார். தாயவளாய் தந்தையாய் தான் போயவளா பொன்னடிக்கை என்று அங்கேயும் தந்தை தாய் பாடியிருக்கிறார். நம்மளுடைய மணிவாசக பெருமானும் பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பறிந்து அப்பா போற்றி ஐயா போற்றி என்று அவரும் சொல்லி இருக்கிறார். புரியல? சரி, இறைவன் எவ்வாறு தாய் தந்தையாக இருக்கிறார்? நமக்கு இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை நினச்சி பார்த்தீங்கன்னா சரிங்களா, அவன் எப்படிப்பட்ட ஒப்பற்ற தாயாக இருக்கிறான் என்பது நமக்கு விளங்கும். அடிக்கடி பாடலில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இறைவன் எப்படி இருக்கிறார்? தாயுமாய் தந்தையுமாய். ஏன் தாயுமாய் இருக்கிறார் அப்படின்னா, ஒரு தாயினுடைய கடன், ஒரு தாய்க்கு என்ன குழந்தையினிடத்தில் கடன், தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே மாதிரி கடமையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. தாயினுடைய கடமை பிள்ளையை பெற்று வளர்த்துவது. ஈன்று புறந்தருதல் தாயினுடைய கடன். ஒரு தாய்க்கு கடன் ஈன்று புறந்தருதல், பெற்றெடுத்தல், அந்த குழந்தையை போசாக்க வளர்த்துறது. அம்மா எப்பயுமே குழந்தை மேலே என்ன நினைப்பாங்க?
குழந்தையினோட உடல் மேலே தான் கவனம் இருக்குது அவங்களுக்கு. சரிங்களா? ஆரோக்கியமாக இருக்கிறானா, நல்லா சாப்பிட்டானா, அம்மா தான் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அப்பா வந்து என்ன பண்ணுவார்? படிச்சியா, ஒழுக்கமாக இருந்தியா? இது தந்தையினுடைய. ஈன்று புறம் தருதல் தாயின் கடன், சான்றோனாக்குதல் தந்தையினுடைய கடன். சான்றோனாக்குதல் என்ன அப்படின்னா, இப்போ அப்பா ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம குழந்தைங்களாம் நாம் அப்படித்தான் இருந்தோம்னு நினச்சிக்கங்க. நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அப்படி நினச்சிக்கங்க. இப்போ பள்ளியில் ப்ராக்ரஸ் விசிட் மதிப்பெண் அட்டை கொடுத்தா நேராக கொண்டு வந்து யார்கிட்ட குழந்தை கொடுக்கும்? அம்மாட்ட தான் கொடுக்கும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? நீ அப்பாட்ட காமிச்சிருப்பான். தந்தை அதுதான் வந்து ஒரு இயல்பிலேயே செய்யக்கூடிய ஒரு உலக வழக்கு. நம்மளுடைய இறைவன் எல்லா பிறப்புக்கும் தாயும் தந்தையுமாக அம்மையப்பராக இருந்து கொண்டு நமக்கு என்ன செய்கிறாருங்க? ஒழுக்கத்தோடு வளர்த்துவது தந்தையாகவும், புரியலா, நம்மளுடைய அறிவை அன்போடு வளர்த்துவதில் தாயாகவும். சரிங்களா? நம்ம இறைவன் உடல் கூறுக்கு தாய் தந்தை என்று நினைத்து கொண்டு வச்சுக்கங்க. ஆனால் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா இறைவன் உயிருக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறார். எப்படி? உயிரினுடைய வளர்ச்சியில் எப்படி அன்பு, ஒழுக்கம், ஆச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் நீங்கள் சித்தியாரில் படிச்சிங்கன்னா 16 ஒழுக்கம் சொல்லுவார். சிவஞான சித்தியாரில் ஒழுக்கம், அன்பு, ஆச்சாரம் என்று சொல்லி 16 சொல்லி இந்த 16ஐயும் உடைய ஆன்மா என்று சொல்லுவார். அப்போ உயிருக்கு இந்த 16ல் அன்பு சம்பந்தப்பட்டு உயிரினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டு பார்ப்பது யார் பார்க்கிறார்? அவர் தாயாக இருந்து கவனிச்சுக்கிறார். தந்தையாக இருந்து இந்த உயிர் என்னென்ன குற்றங்களிலிருந்து மீள வேண்டும் என்று இறைவன் முடிவு பண்ணுறார். தந்தையாக இருந்து ஒழுக்கம் அவருக்கு சான்றோனாக்குதெல்லாம் இந்த உயிர் என்ன, 2 பேரும் வேற இல்லை. அதை மீண்டும் அப்பப்போ நினைவுபடுத்துங்க. 2 பேரும் வேற இல்லை. மணிவாசக பெருமான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோ எம்பாவாய். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. பேதித்து அப்படின்னா ஒவ்வொரு பிறப்பிலும் நாம் என்னென்னலாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கவனிச்சுக்கிட்டே வந்து இந்த பிறப்பில் எவ்வளவு குற்றம் நீங்கி இருக்கிறது என்பதில் தந்தையாகவும், புரியல, இந்த பிறப்பில் எவ்வளவு அன்பு வளர்ந்திருப்பது என்பதில் தாயாக அம்மையப்பராய். அடுத்தது இன்னொரு வகையில் எடுத்தீங்கன்னா அர்த்தநாரியாய். இறைவன் எப்படி இருக்கிறார்? மாதொரு பாகராய், ஒரே வடிவத்தில் 2 தன்மை இருப்பதாக அமைந்திருக்கக்கூடிய தன்மை. அர்த்தநாரியாய், மாதொரு பாகனாய், பாகம் பிரியாளுடன் மாதொரு பாகராக திருக்குடிமாட செங்குன்றுல திருச்செங்கோட்டில் போனீங்கன்னா சாமி எங்கேயும் இல்லாத ஒரு வடிவம் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நின்று கொண்டு இருக்கக்கூடிய கோலத்தை பார்க்கலாம். இது எதுக்கு என்ன உணர்த்துகிறார் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் ஒவ்வொரு உயிரினிடத்திலும் ஒவ்வொரு உடம்பினிடத்திலும் 2 வேறு தன்மைகளும் ஒரே உடம்பில் பெற்றிருக்கிற மாதிரி வச்சுக்கிறார். நாம் ஆணுன்னா நம்ம இடத்துல பெண் பாகமாக அவன் அமர்ந்திருக்கிறான் ஒரு பகுதி. நாம் பெண் என்றால் நம்ம இடத்துல ஆண் பாகுதியாக அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆடவனிடத்திலும் ஒவ்வொரு அந்த ஆண் தன்மையின் இடத்துல என்ன இருக்கணுங்க? பெண் தன்மை இருக்கும். ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் அந்த ஆண் தன்மையும் இருக்கும். இல்லைன்னு சொல்லவே முடியாது. புரியல? நீங்கள் உலகத்தில் கவனிச்சிருப்போம், ஒரு பெண் மிகுந்த ஆடவத்தன்மை பெற்றிருப்பாங்க. அவங்களோட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா நடை, பேச்சு, வழக்கு எல்லாமே ஆம்பளை மாதிரி இருக்கும். சரிங்களா? என்ன காரணம்? அந்த பெண் தன்மை பெற்றிருக்கக்கூடிய உடம்பு பெற்றிருந்தாலும் இறைவன் அந்த ஆன்மாவினுடைய அறிவில் எப்படி உட்கார்ந்துருக்கிறான்னு கேட்டிங்கன்னா மிக்க ஆண் தன்மையோடு அமர்ந்திருக்கிறார். புரியல? அது அவங்க நடக்கிறாங்கன்னு குற்றம் இல்லை, இறைவனுடைய படைப்புத்தன்மையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. எனவே சாமி என்ன பண்ணி வச்சிட்டார்? சில ஆண்களை பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டுங்க, அவர் ரொம்ப அந்த பெண் தன்மையோடு அவர் நடையே அப்படி இருக்கும், பேச்சே அப்படி இருக்கும். சரிங்களா? அப்போ 2 தன்மையும் அந்த உயிரினிடத்தினுடைய தன்மையில் இறைவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார்ல. அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க? சாமி அப்படி இந்த உடம்போட உயர்ந்திருக்கிறார். 2 தன்மையும் ஒரே உடம்புலையும் ஒரே உயிரிட்டு இருக்கக்கூடிய அலி. சரிங்களா? பெண் ஆண் அலி எனும் பெற்றியன் காண்க. சாமி எப்படி நிற்கிறார்?
பெண்ணானிலியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க. அப்போ இறைவன் அர்த்தநாரி என்று சொல்லக்கூடிய ஆண் தன்மையும் பெண் தன்மையும் பொருந்தியிருந்து ஒரு உயிரினிடத்தில் ரெண்டு தன்மையுமாக இருக்கிறார். நீ அடுத்தது இன்னொரு நிலை எடுத்தீங்கன்னா அவர் இரு சுடராய் எப்படி இருக்கிறாரு? இரு சுடர், சந்திரன் சூரியன். நம்ம உடம்பில் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒளிப்பொருள் கண் என்று சொல்லக்கூடிய ஒளிப்பொருள். இந்த கண் தான் உலகத்தை காண்பதற்காக நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒளிப்பொருள். அந்த ஒளிப்பொருளில் வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் அமைந்திருக்கக்கூடிய ஆற்றல் தன்மை உடையது இரு சுடர்கள். அப்படி இரு சுடராய் இறைவன் நம்மளுடைய அறிவுக்குள் என்ன பண்ணுறாரு? அமர்ந்திருக்கிறார். இன்னொரு வகையில் பாருங்க, ரெண்டுனா எவ்வளவு விரிக்கணும் அப்படின்னு காட்டுறார். கழல் இரண்டாய், கழல் இரண்டாய். இறைவனுடைய திருவடி கழல் என்று சொல்லக்கூடியது இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ரெண்டு கழல். அப்போது ஒவ்வொரு உயிரிடத்திலும் இறைவனிடத்திலும் 3 வகை சக்தி உண்டு. ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. அது என்னங்கய்யா? ஞானசக்தி அறிவு, என்ன இச்சாசக்தி விருப்பம், என்ன கிரியாசக்தி செயல். இறைவனுக்கும் இச்சை உண்டு, இறைவனுக்கும் அறிவு உண்டு, இறைவனுக்கும் செயல் உண்டு. நமக்கும் அறிவு உண்டு, நமக்கும் விருப்பம் உண்டு, நமக்கும் செயல் உண்டு. நமக்கும் இறைவனுக்கு என்ன வேறுபாடு? இந்த 3 சக்தியில் எந்த சக்தி இறைவனுக்கு நமக்கு வேறுபடுதுன்னு கேட்டிங்கன்னா இச்சாசக்தியில். இறைவனுடைய இச்சை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்குது. இறைவனுடைய விருப்பம் எப்பயும் வேறு விருப்பமா? அவருக்கு ஒரே ஒரு விருப்பம்தான். என்ன விருப்பம்? நம்மையெல்லாம் ஈடேற்றணும், நம்மையெல்லாம் சிவானந்தமாகிய ஆனந்தத்தை கொடுக்கணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரே விருப்பமா? எல்லாருக்கும் வேண்டாம், நமக்கு மட்டும் வச்சுக்கோங்க, தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி விருப்பம் இருக்கா? எல்லாருக்கும் ஒரே விருப்பம் இல்லைங்கிறது ஓகே, சரிங்களா? எல்லோரும் வேறு வேறு உயிர்கள். ஆனால் இருக்கிற நமக்கு ஒரே விருப்பம் இருக்கான்னு கேட்டால் இருக்காது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா உயிரினுடைய அறிவுத்தன்மை அப்படி நிற்கிறது. உள்ளுக்குள்ளே வரும்போது ஒரு அறிவு இருந்திருக்கும், விருப்பம் இருந்திருக்கும், சரிங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், யாராவது எழுந்திரிச்சு போயிடாதீங்க, புரியுங்களா? 12:30 மணி வரை இருந்து எல்லாம் முழுசாக கேட்டுட்டு போகலான்னு நினச்சிருப்போம், சரிங்களா? திடீர்னு என்ன நினச்சிருப்போம்? கிளம்பலாம் அப்படின்னு ஒரு நேரம் என்ன சொல்லும்? அறிவு போகலாம் அப்படின்னு சொல்லு. உள்ளே வரும்போது என்னமோ அறிவு என்ன சொல்லிச்சு? இருப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. அது விருப்பம். அறிவு இப்படி இருப்போம்னு சொல்லி விரும்பிச்சு. ஆனால் உள்ளே வந்தோன்னு என்ன சொல்ல நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா கிளம்ப அப்படின்னு ஒரு அறிவு என்ன சொல்லுவான்? அந்த அறிவு அடுத்த கட்டத்தில் வேறு மாதிரி யோசிக்கும். எனவே விருப்பம் என்பது இறைவனுக்கு மாறுபடுவதே இல்லை. நமக்கு விருப்பம் மாறுபட்டு கொண்டே இருக்கும், புரியுங்களா? அப்போ ஞானம் அறிவு அதே போல் இறைவனோட அறிவு எப்படிப்பட்ட அறிவு? தானே விளங்குகின்ற அறிவு. நம்மளுடைய அறிவு அறிவித்தால் அறிகின்ற அறிவு. ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. செயல்பாடு, செயல்பாடு என்பது அவன் செய்கின்ற செயல் எப்பொழுதும் கெடுதல் இல்லாத செயல். அவனுடைய சக்தி எப்படி இதுங்க? கெடுதல் இல்லாத சக்தி. இறைவனுடைய சக்தி கெடுதல் இல்லாத சக்தி. நம்மளுடைய சக்தி கெட்டு போகிறது. என்ன கெட்டு போகிறது? விகாரம் அடையுது. காலையிலேருந்து அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகிறோம்? சலிப்படைகிறோம். உடம்பளவில் சலிப்படையினாலும் அறிவழிவில் சலிப்படைஞ்சிருவோம். நல்லா கவனிங்க. செயல்பாடு கிரியை. இப்போ நம்ம உடம்பு உட்காந்துட்டு தானே கேட்குறோம், இதுக்காக சலிப்பு இருக்குமா? உடம்புக்கு சலிப்பு வருமா? சாயங்காலம் வரைக்கும் பேசாமல் உட்காந்து கேட்டாலும் என்ன பண்ணுவோம்? கேட்போம். உடம்புக்கு சலிப்பு இல்லாமல் கூட இருக்கலாம், புரியல? ஆனால் அறிவு என்ன ஆயிரும்? 2 மணி நேரம் தான் நமக்கு என்னதுங்க? பூஸ்ட். இடையில டீயும் இதையும் கொடுத்தா நல்லா கவனிங்க. 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு டீயும் ஒரு பிஸ்கட் கொடுத்தா மாணவர்கள் போல தான். எப்படி 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பீடு வச்சாங்க கேட்டிங்கன்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம அறிவு என்ன ஆகாது? ஒரு பொருளை பற்றாது. இது ஸ்டாண்டர்டாக இறைவன் நமக்கு அறிவு வச்சிருக்கிறது. ஆனால் இன்றைக்கெல்லாம் அந்த ஸ்டாண்டர்டையும் குறைந்த நாம் என்ன ஆகிட்டோம்? ஷார்ட்ஸ்.
எதை சொன்னாலும் 30 வினாடி 1 நிமிஷத்தில் சொல்லுங்கள். எதுக்கு இவ்வளோ விழுன்னு இருக்கிறீங்க அப்படின்னா திருமந்திரத்தை 30 வினாடியில் 1 நிமிஷத்தில் பாட்டை கூட சொல்ல முடியாது. புரியல? ஒரே பாட்டில் 1000 கருத்து வச்சிருக்கிறார் சாமி. புரியா? நாம் எல்லாத்தையும் அவ்வளவு ஆழமாக பார்க்க போகிறதில் எடுத்த உடனே எல்லாம் கவனிங்க. முதல்ல நாம் திருமந்திரம் பயணிக்கிறப்போ எல்லா பாடலையும் எடுத்தோடனே ஆழமாக பார்க்க போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஆழ்ந்த பொருளை சொல்லக்கூடிய பாடல் தான். முத பாடலை சொல்லும் போதே ஒவ்வொரு பாடலையும் ஆழமாக இறங்கி போனோம்னா சரிங்களா, இந்த நூல் மேலே நம்மளுக்கு என்ன ஆகாது, பற்றுதல் வராது. அதனால் இந்த முதல் பாடல் கொஞ்சம் ஆழமான பாடலுங்கிறதுனால அதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறோம். அடுத்தடுத்த பாடலுக்குள்ளேயெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு எனக்கு அடியேனும் திருமந்திரம்லாம் எடுத்தோடனே சொல்லலை, இப்போ தான் சொல்கிறோம். இதுக்குள்ளே பயணிக்கும் பொழுது தான் ஒவ்வொரு நாட்களிலும் இறைவன் அறிவுக்குள்ளே உணர்த்துகிற வழி என்ன செய்யலாம்னு நம்மளுக்கு இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யலாம்னு நினச்சிட்ருக்கேன். திருவருள் என்ன உணர்த்துகிறதோ அப்படி இந்த வாரம் இப்போ 30 உபதேசம் படிப்பேன்னு தெரியாது. நேற்று வரையும் கிடையாது. நேற்று மாலை திடீர்னுட்டு இது ஒரு குறிப்பு ஒரு இடத்துல கேட்டபோது 30 உபதேசங்களை இப்போ திருத்தொண்ட தொகை பெரிய புராணம் சொல்லும்போது சொல்கிறோம். அது நம்மை தகுதிப்படுத்திக்கிறதுக்காக நம்ம ஞானாசிரி பெருமக்கள் நமக்கு காட்டிய நெறி. இப்போ திருமந்திரம் சொல்லும்போது அப்படி சொல்லலாம் தாராளமாக திருத்தொண்ட தொகை சொல்லலாம். ஆனால் இன்னும் என்ன பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்ச போது மூலன் உரை செய்த 3000, மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3 ஒன்றாமே, மூலன் உரை செய்த 3000 தமிழ், 3000 பாடல், மூலன் உரை செய்த 300 மந்திரம். பாட்டு நினைவுபடுத்திங்க, ரொம்ப எளிமையா. மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3 ஒன்றாமே. இப்போ அதில் எது ரொம்ப பக்கமாக எளிமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூலன் உரை செய்த 30 உபதேசம், 30 பாட்டு. பாட்டை படிக்கவே நமக்குள்ள ஒரு உணர்ச்சி வருங்க, நமக்குள்ள ஒரு உந்துதல் வரும். இந்த திருமந்திரத்தினுடைய செயல்பாடுகளையெல்லாம் அந்த 30 உபதேசத்தில் வச்சிருக்கிறார் சுவாமி, சூட்சமாக வச்சிருக்கிறார். எனவே அந்த வகையில் நாம் என்ன பண்ணலாம், இந்த 30 உபதேசம் படிக்கிறோம். நீங்கள் இந்த எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த மூச்சு காற்ற எத்தனை பேர் கவனிச்சிங்க? எல்லாரும் தானங்க கவனித்தோம், நீங்கள் தானே எல்லாரையும் கவனிக்க சொன்னீங்க, நீங்கள் சொல்கிறது தாங்க செஞ்சோம் அப்படிம்போம். இப்போ மூச்சு காற்று உபதேசித்தவர்கள், அதை கவனித்தவர்கள், உங்களுக்குள்ள அந்த மூச்சு காற்று எந்த துளையில் போய் எந்த துளையில் வெளியே வந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்ல வேண்டாம். மூச்சுக்காற்று மூக்கில் எந்த துளை வழியாக சென்று எந்த துளை வழியாக வெளியேறிச்சு இப்போ வச்சு பார்க்கக்கூடாது. அப்போ என்ன ஆச்சுன்னு நீங்கள் கவனிச்சிங்களா? யாராவது சொல்ல முடியுமா? சரி, வலதுபுறம் போய் இடதுபுறம் உங்களுக்கு இல்லைங்கய்யா, இங்கே உட்காந்துருக்கிற எல்லாத்துக்கும் இறைவன் அப்படி தான் வச்சுருப்பார். இதுதான் சூட்சுமம். எனக்கும் வலதுபுறம் போய் இடதுபுறம் தான் வரும். எந்த நேரம் வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும். அடுத்த நேரம் மாறிச்சுன்னா அந்த நேரம் இடதுபுறம் போகும். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, அவரை கவனித்து பயிற்சி இருக்கிறனால இருக்குன்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் இது பயிற்சியெல்லாம் அப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மூச்சு காற்று எல்லாருக்கும் எந்த பக்கம் போயிருக்கணும்? வலது பக்கம் போய் இடது பக்கம்தான் வெளியே சென்று இருக்கும். அந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம். புரியுங்களா? இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கவனிங்க. இனிமேல் மூச்சு வலது காற்றுக்குள்ளே போய் இடது மூச்சில் உடனே வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. மூச்சு வலது காற்றில் சென்று மூச்சு குழாய் வழியாக நுரையீரல் உள்ளே சென்று வெளியே வரும். இங்கே புஷ் ஆகும்போது இங்கே போனது இப்படியே வெளியே வர மாதிரி தெரியும் ஆரம்ப காலத்தில். புரியுங்களா? இப்படி போய் இப்படியே தள்ளுற மாதிரி தெரியும். அதல்ல, மூச்சு கண்டினியூவாக என்ன ஆகிட்டு இருக்குது? வலது துளையில் போயிட்டு இருக்குது. அது என்ன பண்ணுங்க, பயணிக்குது மூச்சு குழாய் வழியாக, இடது துளையில் வெளியேறுகிறது. இன்னொரு 6 மாதம் அதிகபட்சம் சொல்கிறேன், அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் யாருக்கு வேணால் எப்படி வேணால் நினைக்கலாம். 6 மாதத்தில் நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க, மூச்சுக்காற்று பயணிக்கிற பயணம் எனக்கு தெரிகிறது. புரியுங்களா? ஏன் இந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் போது இதயத்தினுடைய படபடப்பு குறைய ஆரம்பிச்சிடும். திருமூலரை சரியாக பிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, இதயத்திற்கான சோதனைக்கு போக வேண்டியதில்லை.
புரியல? மூச்சு காட்டுற கவனிங்க, வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. உட்காந்து மூச்சு பயிற்சியில் அப்புறம் மூச்சு காட்டுற உட்காந்து எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம், 5 நிமிடம் 10 நிமிடம் உங்களுடைய ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் கண்ணை மூடி உக்காந்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில் மூச்சு காற்று செல்கின்ற பாதை முழுக்க அப்படியே அது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுங்க. இங்கே வந்து ஒரு ப்ளூ நிறத்தில் எதையாவது கலந்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ப்ளூ நீல நிறத்தில் பயணிக்கிறது தெரியணும். சரிங்களா? ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், மீண்டும் அங்கே வந்துடுவோம். இரண்டவன் இன்னருள், 2 இன்னருளாக எப்படி? இரு சுடராய் களல் இரண்டாய். நாம் என்ன பார்த்தோம்? களல் இரண்டாய், களல் 2 திருவடிகள் 2 என்பது என்னதுங்க? அவனுடைய இச்சாசக்தி கிரியாசக்தி 3 சக்தி உள்ளது. அந்த ஞான சக்தி தான் கிரியாசக்தியாகிய செயல்பாட்டையும் இச்சாசக்தியாகிய விருப்பத்தையும் செயல்படுத்துகிறது. அறிவு என்ன பண்ணுது? எதை செயல்படுத்த வேண்டும், எதை விரும்ப வேண்டும் என்று நினைப்பது அறிவு, ஞானம். அது அவனுடைய களல் 2. அந்த களல் 2 என்னது? இச்சாசக்தியும் கிரியாசக்தியும். அந்த இச்சாசக்தி கிரியாசக்தி எப்படி உயிர்களை செலுத்தணும்னு நினைக்குதோ அப்படி நம்ம அறிவில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் செயல்படும். இறைவன் நம்ம அறிவுக்கு அறிவாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஞான சக்தி என்பது அவருடைய அறிவு. அந்த அறிவு நம்மளுடைய அறிவில் எப்படி இருக்கிறாரு? அறிவுக்கு அறிவாக இருக்கிறாரு. அப்படி அறிவுக்கு அறிவாக இருந்து இறைவன் நம் வினைக்கு தகுந்தவாறு நம்மளுடைய விருப்பத்தையும் செயல்பாட்டையும் செயல்படுத்தணும். புரியல? அப்போ அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா திரோதான சக்தியின் வாயிலாக நம்ம அறிவு நம்ம விருப்பத்துக்கும் செயலுக்கும் தகுந்த மாதிரி நம்மை செயல்படுத்துவதற்கு திரோதான சக்தியை செயல்படுத்துவார். எப்படிங்க? அதனுடைய செயலும் விருப்பமும் நம் வினைக்கு ஈடாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. புரியல? நம்ம வினை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி செலுத்துவார். செலுத்துவதனால் அதை காலாக உருவகிக்கப்பட்டது. நடத்துவதனால் அது என்னதுங்க? கால். நம்மை விருப்பத்தையும் செயலையும் நடத்துவதனால அது என்னன்னு வச்சுட்டாங்க? அது கால், திருவடிகள். அப்படின்னா திருவடினா சிவபெருமானுக்கு 2 கால் இருக்குது, நீட்டி காமிச்சிட்டு இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நினைக்காதீங்க. புரியல? அது கால் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய விருப்பமும் இறைவனுடைய செயலும். புரியல? அதுதான் இச்சாசக்தி கிரியாசக்தி. களல் 2. இனி அடுத்ததாக இரு சுடராய். இது எல்லாமே இரண்டவன் இன்னருள். 3வது நின்றனன் மூன்றினுள். இறைவன் இப்படி அவருடைய விருப்பத்தின் காரணமாக களல் 2 இரு சுடராய் அம்மையப்பராய் அறக்கருணை மரக்கருணையாய் அருட்சக்தி திரோதான சக்தியாக நிற்கின்ற அவருடைய ஆற்றல் என்னவாக நிற்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நின்றனன் மூன்றனுள். நண்பர்களே, நின்றனன் மூன்றனுள் 3 நிலையில் நிற்கிறார். 2 சக்தியாக விரிந்து நமக்கு தொழில் செய்கிறார். 3 நிலையில் நிற்கிறார். 2 நிலையில் இருந்து தொழில் செய்கிறார்னு சொல்லி 3 நிலையில் நிற்க வேண்டிய அவசியம் யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா நமக்காக. இறைவன் இறங்குகின்ற இடம் இந்த இடம்தான். நல்லா கவனிங்க. முதல்ல எங்கும் கலந்திருக்கக்கூடிய அவனுடைய ஆற்றல் ஒன்று தன்னிலையில் நிற்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இறைவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கருணை செய்கின்றதற்காக தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய செயலையும் செயல்படுத்துவதற்காக இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய அருட்சக்தியாகவும் திரோதான சக்தியாகவும் விரிகிறார். இது இருந்தனன் 2. அதான் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். 3 நின்றனன் மூன்றினுள்னா அப்படி அவன் நினைச்சானே செய்யணுன்ட்டு அதுக்கு அவன் இறங்கி வர வேண்டியதாக இருக்குது. அங்கேயே இருந்து தொழில் செய்தால் அவனை பற்றுவது நம்மளுடைய உயிர்களுக்கு கடினமாக இருந்தது. அப்படி அவன் இறங்கிய நிலை 3. அருவம் அருவுருவம் உருவம் இப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. நாம் வச்சுக்கலாம்னா நம்ம புரிஞ்சுக்குங்க. அப்படி புரிஞ்சுக்குங்க. அருவம் அருவுருவம் உருவம். இன்னொரு வகையில் லயம் போகம் அதிகாரம். இப்போ நீங்கள் சொன்ன உடனே அருவம் அருவுருவம் உருவம் என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே அடிக்கடி கேட்ட வார்த்தையாக இருக்கிறதுனால இறைவனுக்கு என்னென்ன திருமேனிகள் உண்டு? அருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, உருவத் திருமேனி.
இனி இது கேள்விப்படாத ஒரு பெயராக இருக்கிறது லயம், போகம், அதிகாரம். லயம் என்பது இறைவன் இந்த உலகத்தையும் அனைத்தையும் ஒடுங்கி இருக்கின்ற இடத்திற்கு பெயர் லயம். லயம்ங்கிற வார்த்தைக்கு ஒடுக்கம் என்று பெயர். ஆன்மா லயமாகின்ற இடம் ஆலயம். ஆன்மா அறிவு பொருந்தி ஒடுங்கி இருக்கின்ற இடத்துக்கு பேர் ஆலயம். புரியல? அப்போ லயம், லயம்னா ஈ ல ய இம்னு எழுதணும். லயம் லாயா இம்னு எழுதக்கூடாது. நூல் அப்படி லயம் அப்படின்ட்டு. அப்போ லயம் என்கின்ற வார்த்தைக்கு நான் லயிச்சு போச்சுங்க. எனக்கு இன்னைக்கு அங்கே போய் உட்காந்தேன், என்ன ஆகிட்டேன்? சாமிகிட்ட லயிச்சு போயிட்டேன். அப்படின்னு என்ன? நான் அவரோடு ஒன்றி விட்டேன். இல்லை, அப்போ ஒன்றுகின்ற இடத்திற்கு பெயர் லயம். அடுத்தது போகம். அப்படின்னா இப்போ ஒன்றுகிறது எதுக்காக? சாமி ஒன்றுவதற்காக இல்லை, உயிர்களுக்கு உலகமாகிய பொருட்கள் எல்லாம் வந்து ஒடுங்குவதற்கான இடம் லயம். இனி போகம் அப்படின்னா இறைவன் உயிர்களுக்கு வினைப்பயன்களை ஊட்டி அனுபவத்தை கொடுக்கின்ற பகுதிக்கு பெயர் போகம். அந்த இடத்துல இருந்து நமக்கான தேவைகளை இறைவன் அனுபவத்துக்கு கொடுப்பதற்கு பெயர் போகம். இனி மூன்றாவது அதிகாரம். போகத்தை அனுபவிப்பதற்கு நம்மை செலுத்துவதற்கான இடத்தில் இருப்பதற்கு பெயர் அதிகாரம். அதிகாரம் என்பது படைத்தல். அதிகாரம் என்பது படைத்தல். போகம் என்பது காத்தல். லயம் என்பது அழித்தல். பாருங்க, 3 தொழில்களும் அவ்விடத்தில் அடங்கி இருக்கு. லயம், போகம், அதிகாரம். முதல் அதிகாரம் என்பது என்ன? படைத்தல். அடுத்தது போகம் என்பது காத்தல். லயம் என்பது அழித்தல். சரிங்களா? இப்போ இறைவன் தன்னுடைய விருப்பத்தின் காரணமாக உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று 3 நிலையில் இறங்கி வர்றாருங்க. அந்த இடத்துக்கு பெயர் அருவம், உருவம், அருவுருவம். அங்கிருந்து அவன் செய்கின்ற தொழிலுக்கு பெயர் லயம், போகம், அதிகாரம். ஐயா புரியுதுங்களா? புரியுதுங்களா சொல்கிறது? இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டி இறங்கி வருகின்ற நிலைக்கு 3 நிலைக்கு பெயர் அருவம், உருவம், அருவுருவம். இறங்கி வந்து அந்த இடத்துல செய்கிற தொழிலுக்கு பெயர் லயம், போகம், அதிகாரம். அதை புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் எப்படி வச்சுக்கணும்? படைத்தல், காத்தல், அழித்தல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதான். அந்த 3ஆக நின்றனன் 3 அந்த 3ஆக நின்றார்னா பிரம்மாவாகவும் திருமாலாகவும் உருத்திரனாகவும் இறைவன் நிற்கின்றார். புரியுங்களா? அப்போ திருமால்னு சரிதாங்க. அப்போ திருமாலை கும்பிடலாமா அப்படின்னா, நாம் கும்பிடுற திருமால் வந்து நம்மளை போல இருக்கக்கூடிய திருமால். உங்களை கும்பிட வேண்டாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். இல்லை, அது அவங்களுக்கு என்னென்னைக்கு இறைவன் அறிவுக்குள்ளே சிவத்தை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்குறதில்ல. அவங்களுக்கு என்னைக்கு அறிவுக்கு வருகிறதோ அன்றைக்கி செஞ்சுக்கங்க. இன்றைக்கி என்ன பண்ணுங்க? போகிற இடத்துலலாம் கையெடுத்து கும்பிடுறீங்களா? கும்பிடுங்க. இல்லை, ஏன்னா எங்கே நீங்கள் யாரை கும்பிட்டீங்கனாலும் அங்கேருந்து சிவபெருமான் தான் அருளை தரணும். அருளை தருவதற்கான ஆற்றல் யார்கிட்ட இருக்குது? ஆருருவர் புல்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். ஆர் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். இது எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானுடைய தேவாரம். சைவ சித்தாந்த சாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கு மாதொரு பாகனார் தான் வருவார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கு மாதொரு பாகனார் தான். இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய செய்தி தான். ஒரு பொருள் வேணும்னா அந்த பொருளை இந்த கடையில் போய் வெளியில் சின்ன கடையிலையும் வாங்கலாம், பெரிய கடையிலையும் வாங்கலாம், பெரிய வளாகத்திலையும் வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த பொருள் எங்கிருந்தால் வரணும்? தயாரிக்கப்பட்ட இடத்துலேருந்தான் வரணும். நீங்கள் அந்த பொருளை பொட்டி கடையிலையும் வாங்கலாம், அந்த பொருளை மளிகை கடையிலையும் வாங்கலாம், அந்த பொருளை வளாகத்திலையும் வாங்கலாம். புரியுங்களா? மசாலா தூள், புரியுங்களா? சக்தி மசாலா தூள், ஆச்சி மசாலா தூள் எங்கே வாங்கலாம்? வெளியில் போய் இந்த மளிகை கடையில் வாங்கலாம், எந்த கடையில் வேணால் வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக எங்கிருந்தால் வர வேணும்? அந்த தொழிற்சாலையில் இருந்தால் வரணும். அதுபோல் நீங்கள் போய் இங்கே போய்
ஐயப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் அருள் வாங்கலாம். அங்கே போய் பெருமாளைன்னு சொல்லி அவர்கிட்டையும் அருள் வாங்கலாம். அம்பா அப்படின்னு போய் அம்பாள்கிட்டையும் அருள் வாங்கலாம். அங்கே வெளியே இருக்கக்கூடிய அம்பாள்கிட்டையும் வாங்கலாம். எந்த பெருமான்கிட்ட எந்த உருவத்தில் நீங்கள் வாங்க வேண்டுமானாலும் யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கு மாதொரு வாகனார்தான் வருவார். சரிங்களா? இது அப்படி பெருமான் எல்லா உயிர்களையும் அதிட்டித்து நின்று தொழில் செய்கின்றார். அப்படி அவர் அதிட்டித்து நின்று தொழில் செய்கின்ற இடத்திற்கு பெயர் அருவம், உருவம், அருவுருவம் என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த இடம் சுத்த புவனம் என்று சொல்லக்கூடியது. அதுக்குள்ள நாம் போகலை. இப்போ நீங்கள் சுத்த தத்துவம் அந்த விஷயத்துக்கெல்லாம் போகலை. இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் இறங்கி வந்த நிலை 3. அந்த நிலைக்கு பெயர் அருவம், அருவுருவம், உருவம். அந்த 3 நிலையில் நின்று அவர் செய்கின்ற தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல். இதுதாங்க நின்றனன் மூன்றனுள் நீ 4 உணர்ந்தான். 4 உணர்ந்தான் அப்படின்ட்டு சொல்லி 4 வச்சிருக்கிறார். எதை 4ஐ உணர்ந்தான்? இறைவன் ஒன்றை உணர வேண்டுமா? எதற்கு உணரணும்? எதற்கு உணரணும்? எதற்கு உணரணும்? நமக்கு உணர்த்தணும்னா அவன் உணர்ந்திருக்கிறான்னு அர்த்தம். ஒரு பொருளை நமக்கு உணர்த்தணும்னா அவர் என்ன பண்ணணும்? ஒரு பள்ளியில் ஆசிரியர் இருக்கிறார். மாணவனுக்கு 12ஆம் வகுப்பு பாடம் எடுக்கணும், கணிதம். அவர் 12ஆம் வகுப்பு பாடத்தை உணர்ந்திருந்தால் போதுமா? அத்தார் என்ன பண்ணணும்? கணிதத்தை நன்றாக உணர்ந்திருக்கணும். நல்லா கவனி, புரியுங்களா? 1ஆம் வகுப்பு எடுக்கிறதுக்கு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு பாடம் எடுக்கிறதுக்கு அந்த ஆசிரியருக்கு எந்த அறிவு இருந்தால் போதும்? 12ஆம் வகுப்பு எடுக்கக்கூடிய கணித அறிவு இருந்தால் போதும். புரியுங்களா? 12ஆம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு, கல்லூரியில் கணிதம் எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு கணிதத்தை பற்றி எப்படி இருக்கணும்? முழு அறிவு பெற்றிருக்கணும். அவர் எவ்வளவு அதில் துறை போக கற்றிருக்க முடியுமோ, எம்எஸ்சி மேக்ஸ், புரியுங்களா, படித்து எம்எட்டு முடித்து அதை படிச்சுட்டு மட்டும் இல்லை, அதில் துறை போக அவர் என்ன இருக்கணும்? ஆழங்கால் பட்டு இருக்கணும். ஏன்னா அறிவு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருந்தால் பேர் தான் அதுக்கு அறிவுன்னு பேர். அறிவு எப்படி இருக்கணும்? அறிவுக்கு லட்சணம் என்ன? ஆழ்ந்து அகன்று நுண்மையாக இருக்கணும். இதுதான் வேலினுடைய தத்துவம். வேல் என்றால் என்ன தத்துவம்? அறிவு கீழே, கொம்பு கீழே கால் போகுது இல்லையா, ஆழ்ந்து செல்லும். அறிவு அகன்று இருக்கும், அறிவு கூர்மையாக இருக்கும். இதுதான் வேலினுடைய தத்துவம். இல்லை, அப்போது நம்ம இது அறிவுக்கான லட்சணம். வள்ளுவர் காட்டுறார், ஆழ்ந்த அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும், ஆழ்ந்த அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும், வேண்டி வெக்கி வெறியாச்சியன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அறிவுன்னா எப்படி இருக்கணும்? ஒரு இடத்த படித்தோம்னா அறிவு எவ்வளவு ஆழம் போக முடியுமோ அவ்வளவு ஆழம் போகணும். புரியுங்களா? நுனிப்புல் மேயிற வேலை மேயக்கூடாது. நம்மளுக்கு பல பேருக்கு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, எதையாவது ஒன்று நுனிப்புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும்னு பேசிகிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய அறிவினுடைய இழிவு. அறிவினுடைய இழிவு. சொல்கிறத பசு போல் என்ன பண்ணணும்? வாங்கணும். மாணவருக்குரிய லட்சணம் என்ன? மாணவருக்குரிய லட்சணம் என்ன? முதல் தர மாணவர்களுக்கு லட்சணம் என்ன? பசு போல் என்ன பண்ணணும்? சொல்கிறதையெல்லாம் வாங்கிக்கணும், கிடைக்கிறதையெல்லாம் என்ன பண்ணணும்? சாப்பிட்றணும். அப்புறம் போய் ஓரமாக நின்று என்ன சொன்னாங்க, காலையிலேருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு என்ன பண்ணணும்? அப்புறம் ஜீரணம் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்புறம் சொன்னதில் என்ன குற்றம் இருக்கிறது அதையெல்லாம் எடுத்து, எது நன்மை இருக்குது அதையெல்லாம் எடுத்து, குற்றம் உள்ளதையெல்லாம் விடுத்து, நன்மை உள்ளதையெல்லாம் எடுத்து. இது போல் அன்னம் போல முதல் தரமானவன் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா, அன்னமுடு ஆவே. இது போல் இருப்பார், அன்னமுடு ஆவே. முதல் தரம் அப்படின்னா மாணவருக்கான லட்சணம். முதல் தரத்து மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வகுப்பறையில் கேட்கின்ற பாடத்தில் தேவையற்ற செய்திகளை எல்லாம் விடுத்து வடித்து தேவையுள்ள பொருள்களை எல்லாம் பெற்றைத்து கொண்டு, அப்புறம் வாங்கினதில் எது எல்லாவற்றையும் ஆழ்ந்து சிந்தித்து, கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், பிறகு அதன் வழி நிற்றல். அறிவினுடைய பயன், கல்வி கற்பதனுடைய பயன்னா 5 நிலை. பாடம் கேட்குறோம், படிக்கிறோம், எங்கே வேணால் படிங்க, எதை வேணால் படிங்க. படிக்கிறதோடைய பயன் என்ன? 5.
முதல்ல என்ன பண்ணணும்? படிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? படிக்கணும். எங்கள் ஆசிரியர் எப்படின்னு சொல்ல, படிக்கணும். அப்புறம் கேட்கணும். காதை கொடுத்து கேட்கணும். படிக்கணும், கேட்கணும். கற்றல், கேட்டல். படித்தாச்சு, கேட்டாச்சா, கேட்டாச்சு. அவ்வளோ விட்டுறலாமா? போய் வீட்டில் உட்காந்து என்ன பண்ண? சிந்தி. புரியுங்களா? சிந்தித்து ஏதாவது சந்தேகம் வந்தால் அருகாமையில் இருக்கிற உன் நண்பர்கிட்ட என்ன பண்ண? கூப்பிட்டு கேட்டு, இதில் சந்தேகம் வருதுப்பா, நான் பாடம் கேட்கும் போது என் அறிவு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, எதையோ வேறு சிந்திச்சிருந்துருச்சு. ஏன்னா எல்லாருமே 100% பாடம் கேட்க முடியாது. பாடத்தை சொல்லும்போது அறிவு 50% தான் வாங்க. 50% ரெக்க கட்டி பறக்குதுன்ட்டு எங்கேயாவது பறந்துக்கிட்டு இருக்கும். மாணவர்களுக்கே அப்படித்தான். எந்த மாணவர்களுக்கு? பள்ளியில் இருக்கக்கூடிய இளமை வயதுடைய மாணவர்களுக்கே அப்படித்தான். இப்போ நம்மளையெல்லாம் என்ன சொல்கிறது? சரிங்களா? நம்ம வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைக்கு நடுவில், எவ்வளவோ வேலைப்பழுவுக்கு நடுவில் என்ன பண்ணுறோம்? வந்து உட்காடுறோம். அதில் வாங்குற வரைக்கும் இப்போ என்னென்னா, யாரையும் நொந்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த அளவுக்காவது வர்றோமே, கேட்குறோமே. சரிங்களா? புண்ணியம் செய்தவர்கள், என்ன புண்ணியம் செய்தானே நெஞ்சமே இருங்கடல் வையத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி புண்ணியத்தின் காரணமாக ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுறான்? 2 மணி நேரம் உட்காடுறேங்க. 2 மணி நேரத்தில் அரை மணி நேரம் விஷயம் போச்சா, இன்றைக்கி என்ன அது பெனிஃபிட்? இன்றைக்கி நம்மளுக்கு பெனிஃபிட். புரியல? 5 நிமிஷம் கூட பிரயோஜனமான செய்தி போல, எனக்கு 2 மணி நேரம் எனக்கு ஒன்றுமே புரியல, பெனிஃபிட். ஓ, என்னையா சொல்கிற நீ? எதுவுமே புரியல, சும்மா உட்காந்துருந்தீங்க இல்லையா? இங்கே ப்ரெசன்ஸ், ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸு, அது என்ன ஒரு நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை கொண்டு வந்து மென்டலி ப்ரெசன்ஸு கண்டிப்பாக கொண்டு வந்து இருத்தியே தீரும். ஏங்க நாங்கள்லாம் ஆமாம், நீங்கள் எப்பயாவது ஞாபகம் வரதில்லை, எப்பயாவது பயனும் தரும். புரியுங்களா? நாங்கள் இப்போ சித்தாந்தம் படிக்கும்போது உட்காந்து தூங்கணும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், உட்காந்து என்ன காலையிலேருந்து இதையே பதிங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? தவத்தின் காரணமாக நமக்கு கொண்டு வந்து பயனை தரும். விழுகுது, புரியுது, என்னவோ என்ன பண்ணணும்? பேசாமல் எனைத்தானும் நல்லவை கேட்க. எப்பயுமே இந்த குறளை நினைவு வச்சுக்கிட்டு படிக்கணும். எனைத்தானும் நல்லவை கேட்க கேட்க கேட்க, அது அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், கொண்டு வந்து தரும். சரிங்களா? சரவணன் எவ்வளோ குறள் சொல்கிறாரு பாருங்கள், சந்தோஷமாக இருக்குது குறள் நிறையா சொல்லும்போது. சரிங்களா? அப்போது இங்கே அந்த பெருமான் நின்றனன், 3 விரிந்தனன், 4 உணர்ந்தான் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் ஏன் உணர வேண்டும் அப்படின்னா நமக்கு உணர்த்துவதற்காக உணரணும். இந்த கணித வாத்தியாருக்காக அங்கே போச்சு. வாத்தியார் சொன்னால் மாணவன் எப்படி இருக்கணும்? பாடம் கேட்பதில் அப்படி சொல்லுகின்ற ஆசிரியர் எல்லாவற்றையும் கற்று சொல்லணும். வாங்குகின்ற மாணவன் அதை பசுவின் போலவும் அன்னத்தை போலவும் வாங்கிக்கணும். இந்த இடைத்தர மாணவர்கள் சொல்லும் போது அப்படியே சொல்லிடுவோம். 3 தர மாணவர்கள், முதல் தரம், இடைத்தரம், கடைநிலை. அப்படின்னா முதல் தரம் இப்படி சொல்லியாச்சு. 2வது எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, மண்ணொடு கிளியே, மண்ணொடு கிளி, மண்ணை போலவும் கிளியை போலவும் இருப்பாங்க. நடுவில் இருக்க தர மாணவர்கள் என்ன ஆசிரியர் விதைக்கிறாரோ அது மட்டும் விளையும், என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் திருப்பி சொல்லுவார். மண்ணை போலவும் கிளியை போலவும் விதைச்சது தான் வளரும். சரிங்களா? சொன்னதைத்தான் திருப்பி சொல்லும். கடைசி நிலை, முதல் தரத்துக்கு 2 பேரை சொன்னார் பவநந்தி முனிவர், 2வது தரத்துக்கு 2 பேரை சொன்னார், கடைத்தரத்துக்கு 4 பேரை சொன்னார். புரியுங்களா? 4 பேர், 4 உதாரணம் காட்டினார். என்ன? ஆடு, ஓட்டைக்குடம், பனைமரம், சல்லடை. ஆடு, ஓட்டைக்குடம், பனைமரம், நெய்யரி, சல்லடை, பண்ணாடை. ஆடு என்ன செய்யும்? மேயும்போது நுனிப்புள்ளத்தான் மேயும். கடைத்தர மாணவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், மேலா அப்படி பார்க்க வேண்டியது. புரியாதுன்னு சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? சரியில்லைப்பா, சாப்பிட்றது சரியில்லை, அதனால் வேறு பக்கம் போகுது, அதுக்கு முழுசாக மேய தெரியாது, அதனால் அது வேறு பக்கம் போகுது. அது என்ன சொல்லுவாங்க? சரியில்லை, உணவு சரியில்லை.
உணவுனா அந்த பாட்டை வச்சு சொல்கிறோம். இப்போ படிக்கிறவங்க மாணவனாக இருந்து சொல்லுவாங்க, வாத்தியாருக்கு சரியாக பாடம் சொல்ல தெரியல, வாத்தியாருக்கு கூட அதனால் இங்கேருந்து அங்கே வந்துட்டேன். புரியல? இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ட்டு இந்த நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு என்ன பண்ணோம், அங்கே போகும் ஆடு போல. அடுத்தது 2வது ஓட்டை குடம் ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் வாத்தியார். சரிங்களா? இவரும் உட்காந்து கேட்குற மாதிரியே கேட்டுருப்பார், மெய் மறந்து கேட்டுட்டு இருப்பார். சரிங்களா? எல்லாத்தையும் அப்படியே ஒத்து கேட்டுட்டு இருப்பார். ஆனால் என்ன ஆகிட்டு இருக்கோம், 3வது பனை மரம், எருமை. பனை மரம் வந்து வாத்தியாருக்கு எருமை. தானும் குளிக்காமல் குட்டையை குழப்பி யாரையும் குளிக்க விடாமல் குட்டையை குழப்புற எருமை வந்து தானும் படிக்க மாட்டாங்க. யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதா நினச்சிக்கூடாது. நீங்கள் எப்பயும் சொன்னோம்னா இது யாரையோ ஒருத்தர் போய் சொட்டி காட்டுற மாதிரி இருக்கும். யாரையும் குறிப்பிட்டு சொல்லலாம். பொதுவாக வச்சுருக்கிறாங்க. கிணி 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 அடிச்சுதா, ஃபோன் அடிச்சுதா, இங்கே இருக்கிற 50 பேர் என்ன ஆவாங்க, வாத்தியாரை பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஃபோனைத்தான் பார்ப்போம். ஏன் நமக்கு வந்துதா இல்லை வேற யாருக்கா வந்துதா அப்படின்னு ஃபோன் பக்கம் என்ன ஆகும், அறிவு போயிடும். புரியல? இப்படி தானும் அந்த செயலில் ஈடுபட முடியாமல் மற்றவர்களே அந்த செயலில் ஈடுபடுவதற்கான தடையை செய்வாங்க. இதுக்கு பேர் என்னங்க, எருமை குட்டையில் குளிக்கிற மாதிரி. 4வது நெய்யரி சல்லடை, இதானதுங்க பண்ணாடை. தேனையெல்லாம் கீழே விட்டுரும், குப்பை கசடையெல்லாம் இதில் வச்சுக்கோம், மேலே வச்சுக்கிட்டு. சல்லடை என்ன பண்ணும், கசடையெல்லாம் மேலே வைத்துக்கும், பொருளையெல்லாம் கீழே விட்டுக்கும். நம்ம அப்படிப்பட்ட அறிவில் சில பேர் இருப்போம். எதையோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் 2 மணி நேரத்தில் அப்படியே போயிட்டே இருக்கும். புரியுங்களா? 10 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு சினிமா கதை சொல்லியிருப்போம். புரியல? ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருப்போம். வாத்தியார் அந்த நட்சத்திரத்தை பற்றி சொன்னார், அந்த சினிமாவை பற்றி பேசினார். இப்படி தான் அறிவு நிற்கும். அப்புறம் இதெல்லாம் சொல்ல மாட்டாருன்னு நினச்சக்கூடாது. சரிங்களா? எங்கேயாவது ஆசிரியர், மற்ற ஆசிரியர் இல்லை, என்னை பற்றி நான் சொல்கிறேன், எங்கேயாவது ஆசிரியருக்கு என்ன நிகழும், குற்றம் கண்டிப்பாக நிகழும். அந்த குற்றத்தையெல்லாம் அப்படி ஒதுக்கணுங்கிறதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, அன்னம் போலன்னு சொன்னாங்க. இல்லை, மாணவர்கள் அதே போல் குற்றத்தை வச்சுக்காமல் நீங்கள் என்ன பண்ணிடணும், நன்மையை மட்டும்தான் உள்ள வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இது இங்கே ஆசிரியர் ஒரு பாடத்தை சொல்லும் பொழுது அவருக்கு என்ன இருக்கு, அந்த துறையில் எல்லாம் ஓரளவுக்கு அவர் கடந்திருந்தால்தான் அவர் எல்லாருக்கும் அந்த பாடத்தை என்ன பண்ண முடியும், விளக்க முடியும். எனவே இறைவன் 4 உணர்ந்தான் அப்படி உணர்ந்தனன்னு சொன்னால் அவர் உணர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதுக்கு அப்படி சொல்லப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் நமக்கு உணர்ந்து உணர்த்துவார். சரிங்களா? அவருக்கு உணருமா, சரி இன்னும் கொஞ்சம் ஆழமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவருக்கு யாரும் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு அறிவுக்குள்ள ஒரு அனுபவத்தை கொடுக்கணும்னா அவர் என்ன பண்ணணும், உணர்ந்து தான் உணர்த்தணும். சரிங்களா? உணர்த்தில் உணர்வேன், உணர்த்தில் உணர்வேன், உணர்த்தாயே ஒரு பொழுதும் நாயே கணத்தும் உணரும் வகை காணே, உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை போக்கி என்னை இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா. உணர்த்தில் உணர்வேன் இல்லை, அப்போது அதுதான் திருவிசைப்பால உணருமா உணரு. இறைவன் உணருமா, நல்லா கவனிங்க. இங்கே 4 உணர்ந்தானு சொன்னோம்னா இறைவன் உணர வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் உணரணுமா இருக்கும் பொழுது என்னுடைய இன்ப அனுபவத்தின் துன்ப அனுபவத்தையும் நான் உணர வேண்டுமானால் அவன் என்ன பண்ணணும், அவன் உணர்ந்து தான் எனக்கு உணர்த்தணும். அதுதான் அவன் செய்யக்கூடிய உபகாரம். காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். ரொம்ப எளிமையாக மணிவாசக பெருமான் சொல்லிட்டு போனார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செய்திக்கு மணிவாசகருடைய எளிமையான வாசகம். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இன்பமும் துன்பமும் அவன் பொருட்டு அவனுக்கு கிடையாது. இன்பமும் துன்பமும் நாம் அனுபவிக்கும் பொருட்டு அவன் என்ன பண்ணுறான், அதை உணர்ந்து நமக்கு அறிவுறுத்துகிறார். 4 உணர்ந்தனன் அப்படின்னா வேத பொருள்கள் 4, வேதம் 4 வேதம். எது 4 வேதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு வகையில் அறம் பொருள் இன்பம் வீடு, இது 4 வேதம் என்று மணிவாசக பெருமான் கூறுகிறார்.
ரிக் யஜுர் சாம அதர்வணம் என்பது நாம் இன்னைக்கு வழக்கத்தில் வடமொழியில் சொல்லக்கூடிய வேதம். ஆனால் இந்த வேதம் அல்லாது மணிவாசக பெருமானுடைய காலத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேதம் அறம் பொருள் இன்பம் இதுவும் இருந்திருக்கலாம். இதையெல்லாம் மறுக்கிறதுக்கெல்லாம் நம்ம தயாராக இல்லை. வடமொழி வேதமாகிய ரிக் யஜுர் சாமம் என்று சொல்லக்கூடிய வேதமும் இருந்துக்கலாம். ஆனால் அவங்க வேதத்திலேயே இந்த வேதம் 4ன்னு சொல்லலை, வேதம் 3 தான் சொல்லியிருக்கிறாங்க. வேதத்ரய அப்படின்னா வேதங்கள் 3, 4 அதர்வண வேதத்தை கணக்கெடுக்காம கூட சொல்லிக்கலாம். அதர்வண வேதம் இருந்திருக்கும், ஆனால் இறைவனை போற்றி வழிபாடு செய்கின்ற வேதம் 3 தான். சரி, அதர்வணம் என்பது வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வேதம்னால இறைவனை போற்றுகின்ற வேதம் என்பதனால் அதை என்னென்னு பண்ணியிருக்கலாம், வேதம் 3ன்னு வச்சிருக்கலாம். அந்த வேதம் இருந்த காலத்திலே மணிவாசக பெருமான் இந்த வேதமும் இருந்ததை ஒப்புக்கொள்கிறார். அதை சொல்லும் பொழுது திருச்சாளல்ல அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா 4 இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி. அருந்தவர் சனகாதி முனிவர்கள் 4 பேர், சனகர், சனாதனர், சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய 4 யோகிகளுக்கும் அருந்தவருக்கு ஆளின் கீழ் கல்லால் மரத்தின் கீழ் அருந்தவருக்கு ஆளின் கீழ் எதை அருளினார், அறமுதல் 4 அன்றவருக்கு அருளியது எண்ணேடி. அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா 4 இருந்து அவருக்கு அருளுமதி எனக்கரிய எம்பேடி. கேட்குறார் மணிவாசக பெருமான்ட்ட பௌத்தர்கள், உங்கள் சுவாமி அருந்தவர்களாகிய சனகாதி முனிவர் 4 பேருக்கும் கல்லால் மரத்துக்கு கீழே இருந்து போதனை செஞ்சாரே அறமுதல் 4 எதுக்கு அவர் உபதேசம் செஞ்சார் அப்படிங்கு பதில், அருந்தவருக்கு அறமுதல் 4 அண்டருளி செய்திலேனில் திருந்தவருக்கு உலக இயற்கை தெரியாகான் சாழலோ. அவர் அப்படி அருந்தவர்களுக்கு 4 வகையான நெறிகளையும் சொல்லவில்லை என்றால் இந்த உலகர் எப்படி திருந்துவது என்று அறியாமல் போயிருப்பார்கள். அப்போ அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய மனித பிறப்பெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உறுதி பொருளாக விளங்குவது இந்த 4. சரி, வாழ்க்கையில் உறுதி பொருள் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ பாடம் படிக்கிறீங்க, இப்போயாவது அறிவுக்குள்ளே செலுத்துங்க. மனித பிறப்பெடுத்தவர்களுக்கான உறுதி பொருள் என்னங்க, கட்டாயம் பெற வேண்டிய பொருள் அது என்னது, 4: அறம் பொருள் இன்பம் வீடு. ஆனால் 4ல் 2 கண்டிப்பாக கட்டியாக பிடிச்சிருக்கோம். நல்லா கவனிங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் பொருளை இன்பத்தை எப்படி பிடிச்சிக்கிறோம், இதுதான் உறுதி பொருள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். முன்னாடி இருக்கிறதையும் பின்னாடி இருக்கிறது என்னட்டான், சில பேர் ஒமிட் பண்ணிட்டாங்க, சில பேர் மறந்து நிற்கிறாங்க. சில பேர் ஒமிட்னா என்னதுங்க, அதெல்லாம் எதுக்குங்க, அறத்தோடு எதுக்கு வாழணும், சரிங்களா, எதை வேணால் செய்யலாம் அப்படின்ட்டு அறத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அறத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு வீடு வேற்றினுடைய அருமை தெரியாது. எப்போ அறத்தோடு நிற்கிறார்களோ அப்போ தான் வீடு வேற்றினுடைய அருமை தெரியும். இல்லை, பொருளினுடைய அருமை தெரிஞ்சவனுக்கு தான் இன்பம் தெரியும். ஒன்று தொடர்புடையது. பொருளினுடைய இன்பம் தெரிஞ்சவனுக்கு தான், பொருளினுடைய தன்மை தெரிஞ்சவனுக்கு தான் இன்பத்தினுடைய அனுபவம் கிடைக்கும். பொருள் எப்படி ஈட்டணும், கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த பொருளை ஈட்டணும் அப்படின்னு தெரிஞ்சா இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பொருளை ஈட்டணும் அப்படின்னு அப்போ தான் இன்பத்தை தூக்க முடியும். அதுபோல் அறத்தின் வழி யார் நிற்கிறார்களோ அவருக்கு தான் வீடு வேறு என்பது சித்திக்கும். அந்த வீடு வேட்டினுடைய அருமைப்பாடு அப்போ தான் தெரியும். அதனால் அறம் முதலா 4 இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய ஏம்பேடின்னு சொன்னால், அருந்தவருக்கு அறமுதல் 4 அன்று அருளி செய்திலனேல் திருந்தவருக்கு உலக இயற்கை தெரியாகான் சாழலோ அப்படின்னார். எனவே வேதத்தினுடைய 4 பொருளாய் விரிந்திருக்கிறான் இறைவன். 4 உணர்ந்தனன். இன்னொரு வகையில் 4 வகை நெறிகளாக இறைவன் விரிந்திருக்கிறார். இறைவன் எப்படி விரிந்திருக்கிறார், 4 வகை நெறி. நமக்கு சைவ சமயத்தில் இப்போ நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வேதம் 4ன்னு சொல்லிடலாம். இல்லை, இது யாருக்கு வேதம் 4? யாருக்கு? சக்தி நிவாதருக்கு, சாமானியர்களுக்கு. வேதம் எல்லாருக்கும் உரியது. வேதம் எல்லாருக்கும் உரிய. வேதம்னா நாம் என்ன வேதம் படிச்சிருக்கிறோமான்னு கேட்காதீங்க, புரியல. வேதத்தில் சொல்லப்பட்ட அறத்தோடு வாழ்வது தான் சாமானியர்களுடைய கொள்கை. நாம் அதை பற்றியில் விடுத்து நிற்கிறோம், புரியல. வேதத்தினுடைய பொருளும் வேதத்தினுடைய செயல்பாடுகளும் சாமானியர்களுக்கு உரியது. அதுவே
ஆகமம் என்று சொல்லப்படுவது சக்தி நிவாதர்கள் யார் ஒருவர் இறைவனுடைய திருவருளை நோக்கி செல்லணும்னு நினைக்கிறாங்களோ, இறைவனுடைய திரு அருளை பெறணும்னு நினைக்கிறாங்களோ, நான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற இன்பத்தோட இறைவனுடைய திருவடியை அனுபவிக்கிற இன்பம் எனக்கு பெரிதாக தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார் பயணிக்கிறாங்களோ அவர்களுக்குரியது ஆகமம். ஆகமத்தையும் நாம் படித்ததில்லை, வேதத்தையும் படித்ததில்லை. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கை நெறிமுறைப்படி வாழ்கின்ற வாழ்க்கையை உடையவர் ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் சாமானியர்கள். இறைவனுக்கு அபிஷேகம் செய்யணும், வீட்டில் வேள்வி செய்யணும், திருவிழாக்கள் நடத்தணும், அப்படி நடத்துவது பூரா அனைத்து என்னதுங்க வேதத்தில் சொல்லப்பட்ட அறங்கள். வேதத்தை மிஞ்சிய அறங்கள் இல்லை. திருமூலர் சொல்ல போகிறார், வேதத்தை மிஞ்சிய அறம் இல்லை. அப்போ என்ன, வேதத்தில் சொல்லப்பட்ட அறத்தின்படி வாழ்கின்ற உலக மக்கள் எல்லாரும் பொது நிலையில் இருப்பவர்கள். ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அருளை பெற வேண்டும், சிவபெருமானை நோக்கி பயணிக்கணும், இறை இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணிக்கிறவங்களுக்கு ஆகமம். ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆகமத்தினுடைய மூலம், ஆகமத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இறைவனை அடைவதற்கான வழி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழி 4. அந்த வழி 4: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 பாகம். அந்த 4 உணர்ந்தான் இறைவன். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று ஒவ்வொரு நெறிக்கும் தானே தலைவனாக, யாரையும் தனித்தனியாக தலைவனாக நிறுத்தலை சாமி, புரியுங்களா? சரியைனா அவரே சரியை தொண்டுக்கு தலைவர், கிரியைனா கிரியை தொண்டுக்கு அவரே தலைவர், யோகம்னா யோகத்திற்கு அவரே தலைவர், ஞானம்னா ஞானத்துக்கு. அதனால தான் 4 பேரை தான் நேரடியாக அனுப்பிச்சார். 4 பேரை நேரடியாக அனுப்பிச்சார். எனவே சரியை என்று சொல்லக்கூடிய நிலை, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று. அதான் நம்முடைய தாயுமானவர் சொல்லுகின்ற பொழுது, விரும்பும் சரியை முதல் 4ம் அரும்பும் மலர் காய் கனிபோல் அன்றே பராபரமே. சரியை, கிரியை, யோகம், ஞானத்தினுடைய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரும்பு போல, மலர் போல, காய் போல, கனி போல, அரும்புதல் போல எதுங்க சரியை, புரியல? மலர்ந்திருப்பது போல கிரியை, அதனுடைய அதனுடைய பலனாக இருக்கக்கூடிய காய் வெளிப்பட்ட அது பேர் யோகம், அதன் நல்ல பயன் தந்தால் அதுக்கு பேர் நியாயம். விரும்பும் சரியை முதல் 4ம் அரும்பு மலக்காய் கனிபோல் அன்றோ பராபரம் என்று சொல்லுவார். எனவே சரியை முற்றி கிரியை, கிரியை முற்ற யோகம், யோகம் முற்றினால் ஞானம். எனவே 4 உணர்ந்தனன் என்று அவ்வாறு வைத்துக்கொண்டு ஒரு நிலைப்பாடு வச்சுக்கலாம். அப்புறம் 5 வென்றனன். இறைவன் எப்படிப்பட்டவர்? 5ஐ வென்றார். எந்த 5? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புலன்கள் 5. இப்போது இறைவன் புலனைந்தும் வென்றிருக்கிறார் அப்படின்னா, அவர் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி நிற்பவர். அவருக்கு மலத்தொடக்கு என்பது கிடையாது. மலத்தொடக்கு அவர் விமலன், நிமலன், மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே என்பார் மணிவாசகர். அன்பர்களே, 5 வென்றனன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகிறார். அந்த 5 வெல்லுதலாவது இறைவன் புலன் வழி செல்லக்கூடிய பொறிகளையெல்லாம் பற்றாது வென்று அடைக்கும் நிலையில் 5ஆய் இவன் நம்ம புலன்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் பறந்து 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 செல்லும். அப்படின்னு கண் ஒரு பக்கம் பறந்து செல்லும். பறந்துன்னா இப்படி பறந்தல்ல, எல்லா பக்கம் விரைவி நிற்பது அந்த பறந்து. சிறப்பு வல்லினம் அல்ல, மெல்லினம், மெல்லின ரகரம், புரியல? பறந்துனா எல்லா இடத்துலையும் விரைவி நிற்பதற்கு பெயர் பறந்து. அப்படி பறந்து இந்த புலன்கள் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துக்கும் விரைவி செல்லும். இறைவனுக்கு அந்த தன்மை கெட்டு நிற்க, அந்த தன்மை அவரை பற்றவில்லை. இந்த 5 வென்றனுங்கிறதுக்கு ரொம்ப அருமையாக 2 இடம் நம்மளுக்கு திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்குது. பொறிவாயில் 5 வைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் 5 அவித்தான். இல்லை, இப்போ நம்ம வழக்கமாக அதை படித்தோம்னா எப்படி இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பொறிவாயில் 5 வித்தான்னு படிச்சிடும். ஆனால் குறள் அப்படித்தான் இருக்கும். பொறிவாயில் 5 மடக்கி இருக்காது, சரிங்களா? என்ன பண்ணிடுவாங்க, 5ங்கிறதுல தா வந்து நீட்டி தான் இருக்கும், அடுத்தது
வீண் இருக்கும், இணைப்படுத்தா இருக்கும். படிக்கிறவங்க நம்ம இயல்பாக படித்தா என்ன படிக்கணும் கேட்டிங்கன்னா, பொறிவாயில் 5 வித்தா. நம்மளை வேணால் அப்படி சொல்லலாம், பொறிவாயில் 5 விற்றவர்கள் ஆகலாம். இறைவன் எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, பொறிவாயில் 5 அவித்தவர், வென்றவர். சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். யார் ஒருவர் பொறிவாயில் 5 அவித்தானது ஒழுக்க நெறியில் நிற்கிறோமோ அவர் இந்த புவனங்களை கடந்து சிவலோகத்தில் சென்று இருப்பார்கள். இதை விட வேறு என்ன திருக்குறளை சொல்ல முடியும்? திருக்குறள் சைவ சமய நூலா அல்லவா? நாமெல்லாம் கொண்டாடினா தாங்க அந்த திருக்குறளுக்கான பெருமையை. புரியுதுங்களா? நீ சிந்திச்சு பாருங்கள், யாரோ என்னென்னவோ அந்த நூலுக்கு உரிமை கொண்டாடுறாங்க, விளக்கு எழுதுகிறாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் விளக்கு எழுதி உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறார். புரியுங்களா? 100 உரை இருக்குது, 101வது உரை நானே எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு அதில் வேற அவங்க இதில் பெருமை பேசிக்கிறாங்க. புரியல? அறிவு வணக்கமா, முதல் அதிகாரத்துக்கு என்ன பேர்? அறிவு வணக்கமா. கடவுள் வாழ்த்து, எனக்கு கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் அதுக்கு பேர் என்ன வச்சிட்டேன்? அறிவு வணக்கம். நீ இந்த குறளுக்கு என்ன பொருள் சொல்லுவ? பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நின்ற நீடு வாழ்வார். நீ எதற்கு வேணால் விளக்கெழுது. நீடு வாழ்வார் எங்கே போய் நீடு வாழ்வார்? இந்த உலகத்தில் நீடு வாழ முடியுமா? இந்த உலகத்தில் நீடு வாழ முடியுமா? ஏன்னா ஒரு நாளைக்கு கிளம்ப வேண்டியதுதான். புரியல? சரி, வேறு எந்த உலகத்தில் போனால் நீடு வாழலாம்? வைகுந்தத்துக்கு இல்லைங்க சார், விசா முடிஞ்சால் அனுப்பிச்சிடுவார். கோட்டா முடிஞ்சதுன்னா அனுப்பிச்சு, நான் கொண்டு போன அமௌண்ட்டு தீர்ந்ததுன்னா அனுப்பிச்சி விட்ருவேன். புண்ணியம் தான் அமௌண்ட்டு. எது அமௌண்ட்டு? புண்ணியம் தான் அங்கே கொண்டு போகிற செல்வம். அந்த புண்ணியம் தீர்ந்ததுன்னா வைகுந்தத்துலேருந்து திரும்பி வந்துடலாம். அப்போ எங்கே போனாலும் திரும்பி வர்ற உலகமாக தான் 10 உலகம் இருக்குது. அப்போ எதை வச்சு நீங்கள் நீடு வாழ்வார்னு சொல்லுவீங்க? மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த பூமியில் இல்லற வாழ்க்கைக்குரிய ஒழுக்கத்தோடு யாரெல்லாம் வாழ்றீங்களோ அவர்கள் வானில் உரைகின்ற தெய்வமாகிய தேவர்களோடு ஒன்றாக நீங்கள் இருப்பீர்கள். வள்ளுவரே தான் சொல்கிறார். இந்த உலகத்தில் இல்லற வாழ்க்கைக்குரிய ஒழுக்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறோமோ அவர்களெல்லாம் எங்கு இருக்கலாம்? தேவர் உலகத்தில் சென்று இருக்கலாம் என்று சொன்னவர் ஒரு குறள் என்ன சொல்றார்? பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். யான் எனது என்ற செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் பெறும். யான் எனது என்ற செருக்கை அறுக்கின்றவன் வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை பெறலாம். அப்போ வானோர் உலகம் தேவலோகம், வானோர்க்கு உயர்ந்த உலகம் ஒன்று இருக்கு. அந்த உலகத்தில் இருக்கிறவர் யாரு? சரிங்களா? அப்போ பொறிவாயில் 5 அவித்தான் அப்படின்னா தான் பொறிவாயில் 5 செல்கின்ற அவாவினை அறுத்தவனதோடு அவன் வகுத்த நெறி சிவநெறி. வள்ளுவர் அங்கே சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பொறிவாயில் 5 அவித்தான்னா ஐம்பொறிகளாகிய செவித்தோல் கண்ணாக்கு மூக்கின் வழியாக செல்கின்ற அவாவினை வென்றவன் வகுத்த நெறி சிவநெறி. அந்த சிவநெறிப்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? நீடு வாழ்வார். இந்த உலகம் சிவலோகம், மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. இப்படி போனால் திரும்பி வராத ஒரே வழி சிவலோகம். சரிங்களா? அப்போ 5 வென்றான் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லுவார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் 5 வகை தெரிவான் கட்டே உலகு. யார் ஒருவர் இந்த 5 பொறிகளின் வாயிலாக அனுபவிக்கின்ற இன்பத்தினுடைய மூலத்தன்மையை அறிந்திருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகை கடக்கின்ற ஆற்றல் உண்டு அப்படின்ட்டு முதல் அதிகாரத்தை எடுத்திங்கன்னா நிறைய பார்க்கலாம். இங்கே 5 வென்றனன், 5 வென்றனன், 6 விரிந்தனன். இனி 6 விரிந்தனன் அப்படின்னு சொன்னால் 2 வகையில் எடுத்துக்கொண்டு பொருள் செய்யலாம். நமக்கு உடம்பில் 6 ஆதாரங்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். உடம்பில் 6 ஆதாரம்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆஞ்ஞை. உடம்பில் தெரியாதவங்க குறிப்படுத்துங்க, வேண்டியதெல்லாம் யூடியூப் பார்த்து குறிப்படுத்துங்க. சரிங்களா? எனக்கு இப்போ நாம் இப்போ என்ன அட்வான்ஸ் ஆகிட்டோம். சரிங்களா? குறிப்பெடுக்க முடியலையா? கவலை இல்லை, என்ன பண்ணலாம். ஆனால் அப்பப்போ எடுத்திங்கன்னா அறிவுக்குள்ள போயிட்டே இருக்கும்.
சரிங்களா? வீட்டில் போய் இப்போ நிறையா பேர் நினைக்கிறோம், இங்கே பார்க்கலைன்னா கேட்கலைன்னா என்ன, ஆன்லைனில் கேட்டுக்கலாம், யூடியூப்பில் கேட்டுக்கலாம். அது எதுவும் இல்லாததற்கு பயன்படுமே தவிர சரிங்களா, அது முழு பயனை நிச்சயமாக தராது. ஏன் தராதுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பரிசோதனை கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஒளிப்பேழையை கேட்கலான்னு முடிவு பண்ணி போட்டு கேளுங்க. சரிங்களா? அரை மணி நேரம் ஓடிச்சுன்னா 5 நிமிடம் உங்கள் அறிவுக்குள்ளே போச்சிருந்துன்னா நீங்கள் வெற்றி பெற்றதான்னு அர்த்தம். அரை மணி நேரம் கேட்போம், அரை மணி நேரத்தில் 25 நிமிஷம் என்ன ஆயிரும், அறிவுக்குள்ளே போகவே போகாது. ஏன் அப்படின்னா அது அப்படித்தான். புரியுங்களா? நீங்கள் உட்காந்து பாடம் கேட்கும்போது நேருக்கு நேர் முகம் என்கின்ற ஆற்றல் வேறு, அந்த நிலைப்பாடு வேறு. ஆன்லைன் என்பது சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். எதுவும் இல்லாததுக்கு எதுவும், ஊமையனுக்கு உளற வாயும் பரவாயில்ல. பேசாமல் இருக்கிறவனுக்கு ஏதோ உளறிட்டு இருக்கிறான்னு நினச்சிட்டு என்ன பண்ணலாம், சந்தோஷப்படலாமே தவிர என்ன அது நிறைய பேர் இன்றைக்கி நான் அதை படிக்கிறேன், அங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்க, அதெல்லாம் அறிவுக்குள் சென்ற அது ஏன் இந்த மரபு இப்படி வச்சுருக்கிறாங்க, உபதேச மரபுன்னு வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த உபதேச மரபோடு நீங்கள் கேட்கணும். புரியல? இது எதுக்கு பயன்படும், நம்ம பதிவு பண்ணுறதோ கேட்குறதோ எதுக்கு பயன்படும்னா, இங்கே ஏற்பட்ட ஐயங்களை நாம் திருத்தி கொள்வதற்கு இது பயன்படும். புரியல? ஒரு வாரம் ஒரு சூழலில் நம்மளால் வர முடியல, பாடத்தினுடைய தொடர்ச்சி என்ன பண்ணணும், கேட்டுக்கணுங்கிறதுக்காக அதை பயன்படுத்தணும். சரிங்களா? இதையே நம்ம எதாவது பயன்படுத்திடக்கூடாது, முக்கியமான இதாக பயன்படுத்திடக்கூடாது. சரி, எங்களுக்கும் வேலையாகணும்ல, அப்புறம் சொல்லணும் தானே வேணும். சரிங்களா? நீங்களாம் வந்தீங்கன்னா தான் இங்கே வகுப்பு சிறப்பு. எனவே அதற்காக நீங்கள் இந்த பாடத்துக்குள்ளே 6 என்று சொல்லக்கூடிய நிலையில் இறைவன் 6 ஆதாரங்களில் நின்று நமக்கான அருள் வழியில் ஏற்றுகிறார். இது அட்டாங்க யோகத்தில் சொல்லப்படும் ஆதார யோகம் என்று ஒன்று இருக்குது. இதெல்லாம் திருமூலர் ஆதார யோகம் என்பது 6 ஆதாரங்களுக்கும் 6 தெய்வங்கள் உண்டு, அதிதெய்வங்கள். மூலாதாரத்துக்கு, சுவாதிஷ்டானத்துக்கு மணிபூரகம், அநாகதம் என்பது இருதயம், விசுத்தி என்பது கண்டா, ஆங்ஞை என்பது புருவநடு, மூலாதாரம் உடம்புக்கு முதுகுக்கு பின்னாடி, அதாவது ஆசனவா என்று சொல்லக்கூடியதற்கும் எருவாய் என்று சொல்லக்கூடிய கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவில், இந்த கருவாய்க்கு மேல் ஒரு அங்குலம், எருவாய்க்கு கீழே ஒரு அங்குலம், இந்த 2க்கு இடைப்பட்டதாக இருப்பதாக சொல்லப்படுவது மூலாதாரம். எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? மூலாதாரம்னு முதல் எங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த இடத்துல அறிவை போய் நிறுத்த முடியும். எதுக்கு நிறுத்தணும், அப்படி நிறுத்திங்கன்னா தான் மூச்சு காற்று அந்த இடத்துல சொல்லு. அதாவது திருமூலருடைய யோக வரி நெறிய நாம் அனுபவிக்கணும்னா மூலாதாரம் முதல் எங்கே இருக்குன்னு தெரியணும், மூலாதாரத்துக்கிட்ட காற்று போகுதான்னு தெரியணும். மூலாதாரத்தில் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. ஆமாம், முழுக்க முழுக்க யோகம்தான். மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பணும். காலில் காற்றால் எழுப்பணும். முதல் மூலாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியணும் இல்லை? அப்போ மூலாதாரம் அந்த முதுகு கீழே ஆசனவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு அதிதெய்வத்தை நினைத்து கொண்டு அறிவை அங்கே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சால் அந்த யோகத்துக்கு பேர் ஆதார யோகம். இல்லை, கவனிங்க. மூலாதாரத்துக்குரிய கடவுள் விநாயகப் பெருமான். 6 ஆதாரத்துக்கும் 6 கடவுளர் இருக்கிறாங்க, தெய்வங்கள் இருக்கிறாங்க. அந்த 6 ஆதாரத்தில் மூலாதாரத்துக்குரிய கடவுள் விநாயகப் பெருமான். விநாயகரை நினச்சிக்கிட்டு விநாயகருக்குரிய மந்திரத்தை அறிவில் கணித்து கொண்டு அறிவு எங்கே நிற்கணும், மூலாதாரத்தை நோக்கி நிற்கணும். புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி வச்சுக்கங்க. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய நினைப்பு புருவ மத்தியில் வச்சிங்கன்னா புருவ மத்தியில் நிற்கும். அது எவ்வளோ நேரம் நிற்குதோ அது அவங்கவுங்க பாடு. சரிங்களா? நீங்கள் வைங்க, உங்களுக்கு 1 வினாடி நிற்குமோ, 9 வினாடி நிற்குமோ, 90 நிமிடம் நிற்குமோ, அதெல்லாம் அவங்கவுங்க பாடு வச்சிங்க. இல்லை, என் அறிவை நான் கொஞ்சம் தோளுக்கிட்ட செலுத்துகிறேன் அப்படின்னு தோல்னா இங்கே அந்த இடத்துக்குலாம் செலுத்த வேண்டியதில்லை, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். தோல்கிட்ட செலுத்தணுமா, தோல்கிட்ட அப்படி நினைப்ப தோல்கிட்ட வச்சிங்கன்னா அறிவு முழுக்க எங்கே ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கோம், தோல். இதுபோல் மூலாதாரத்தில் கொண்டு போய் நம்ம அறிவு என்ன பண்ணணும், அறிவினுடைய நினைப்பை அங்கே நினைக்கிற மாதிரி நினைக்கணும். புரியல? உடம்பு முழுக்க அறிவு செல்லும். அந்த அறிவு உடம்பு முழுக்க செல்கிற அறிவை எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், கண்ணை மூடி நிமிர்ந்து உக்காந்திங்கன்னா நினைப்பு முழுக்க எங்கே போய் நிற்கணும், அந்த இடத்துல போய் நின்றுட்டு விநாயகப் பெருமானுடைய வடிவத்தை நினச்சிக்கிட்டு விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை
அறிவுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் மூலாதாரத்தில் நினைக்கக்கூடிய ஆதார யோகம். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த அதுக்குன்னு வர பாட்டில் நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். எந்தெந்த தெய்வத்தை எந்தெந்த இடத்துல நினைக்கணும், என்னென்ன மந்திரங்கிறதெல்லாம் பாடல் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆதார யோகத்தை சொல்லிக்கிறேன். அப்படி 6 ஆதாரங்கள் என்பது மூலாதாரம், சுவாதிஷ்டானம் என்பது தொப்புளுக்கு கீழ், உந்திக்கு கீழ், உந்திக்கு மேல் அநாகதம், இருதய பகுதிக்கு பெயர் அநாகதம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், 3வது என்னதுங்க மணிப்பூரகம், 4வது அநாகதம், 5வது விசுத்தி, 6வது ஆஞ்ஞை. பாருங்க, இடம் இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் இதனுடைய பயணம் எங்கேன்னு தெரிஞ்சுக்கணும். பயணம் இங்கே கிடையாது. மூச்சுக்காற்று பயணிக்கின்ற இடம், அறிவு பயணிக்கின்ற இடம் அது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து முதுகெலும்பு வழியாக உச்சந்தலை வரைக்கும் ஒரு பாதை செல்கிறது. புரியலா? இந்த பாதை நமக்கு திறக்கப்பட்ட பாதை இல்லை, நம்ம பயன்படுத்துகிற பாதை இல்லை. இது எப்போ என்ன பண்ணி வச்சுருப்பார் சாமி? கேட்டை மூடி வச்சுருப்பார். ஏன்? அதுக்கான ஸ்பெஷல் டிக்கெட் நம்ம வாங்கலை, அதுக்கான சிறப்பு நுழைவு கட்டணத்தை செலுத்தலை. சிறப்பு நுழைவு கட்டணத்தை செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணுவார்? ஒரு நாளைக்கு அந்த வழியாக போய் பார்ப்பான்னு அனுப்பிச்சி விடுவார். சிறப்பு நுழைவு கட்டணம் என்பது மூச்சு பயிற்சி. சிறப்பு நுழைவு கட்டணம் மூச்சு பயிற்சியின் வாயிலாக மூலாதாரத்தில் தொடங்கி அந்த முதுகுத்தண்டு பயணிக்குது பாருங்கள். அந்த முதுகுத்தண்டுடைய நடுவில் ஒரு துளாய் இருக்கும், ஒரு குழல் இருக்கும், ஒரு ஹோல்ஸ் இருக்கும், ஒரு துளை இருக்கும். எப்படி வேணா வச்சுங்க. அந்தந்த இடம் இப்போ சொல்கிற பாருங்க, மூலாதாரத்துக்கு நேராக ஒரு புள்ளி, தொப்புளுக்கு கீழே மணிப்பூரகத்துக்கு நேராக பின்னாடி ஒரு புள்ளி. இதெல்லாம் அந்த சந்திக்கக்கூடிய ஜங்ஷன் ஸ்டேஷன். புரியுங்களா? ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இது என்னதுங்க? மூலாதாரம் ஒரு ஜங்ஷன், சுவாதிஷ்டானம் ஒரு ஜங்ஷன், அப்புறம் மணிப்பூரகத்துக்கிட்ட ஒரு புள்ளி. புரியல? அந்த புள்ளிக்கு அந்த மாதிரி நெஞ்சுக்கு இதயத்துக்கு நேராக பின்னாடி ஒரு புள்ளி, அதே மாதிரி முதுகுத்தண்டு இங்கே கழுத்துக்கு நேராக ஒரு புள்ளி, அதே போல் மூளை இந்த புருவ மத்திக்கு பின்னாடி ஒரு புள்ளி. இப்படி 6 புள்ளிகள் சேர்ந்து இணைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் 6 ஆதாரம். இல்லை, இந்த 6 ஆதாரத்தில் நின்று யோகத்தை பயிற்சியை செய்யணும். புரியுங்களா? இப்போ எல்லா ஆதாரத்துலையும் எல்லா நாளும் நிற்க முடியுமா? அந்தளவுக்கு நம்ம யோகம் செஞ்சுருக்கிறோம். இந்த யோகத்தை செய்யணும்னா அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? யோகம் செஞ்சுருக்கணும். என்ன பண்ணலாம்? ஒரு முடிஞ்ச வரைக்கும் புருவ மத்தியில் நின்று என்ன பண்ணணும்? எல்லா நாளும் புருவ மத்தியில் நின்று செய்யணும். புருவ மத்தியில் கண்ணை மூடி மூக்கினுடைய நுனியை பார்க்குற மாதிரி என்ன பண்ணணும்? கண்ணுடைய பார்வையை அறிவை வச்சுக்கணும். எங்கே பார்க்கணும் அப்படின்னா கண்ணை இப்படி உருட்டிக்கிட்டு நடுவில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னு புருவ மத்தியை பார்க்குறவன் கண்ணை இயல்பாக வச்சுக்கிட்டு அந்த மூக்கு சந்திக்கிற இடத்த நம்ம பார்க்குறதா நினச்சிக்கிட்டா சரியாக வந்து எங்கே நிற்கும்? புருவ மத்தியில் வந்து நிற்கும். இது நாம் ஆரம்ப காலத்தில் செய்து கொள்ள வேண்டிய யோகம். புரியுங்களா? மூலாதாரத்தில் போய் சுவாதிஷ்டானது இதெல்லாம் அப்புறம் செய்ய வேண்டிய யோகம். ஆரம்ப காலத்தில் செய்ய வேண்டிய யோக பயிற்சினா தியான பயிற்சி. நினைக்க வேண்டிய இடம் கண்ணை மூடி நேராக சிந்தனையை புருவ மத்தியில் வைக்க முடியல அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும்? நேராக மூக்கினுடைய நுனியை பார்க்குறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது 6 ஆதாரங்களில் முதல். சரி, இப்போது அப்படி 6 ஆதாரங்களாக இறைவன் 6 விரிந்தனன். இன்னொரு வகையில் 6ன்னு சொன்னால் 6 அத்துவாக்கள். இது ஒரு புரியாத செய்தி, புதிய செய்தி. புரியாத செய்தின்னு கூட சொல்லக்கூடாது, புதிய செய்தி. என்ன புதிய செய்தி அப்படின்னா, எல்லாருக்கும் 6 ஆதாரம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் 6 அத்துவாக்கள் அப்படின்னா 6 வழிகள். அத்துவா என்பது வழி. என்ன வழி? இறைவன் உயிர்களுக்கு அனுபவத்தை வினைப்பலனை ஊட்டுகின்ற வழி, உயிர்கள் வினையை கழிக்கின்ற வழி. ரெண்டாவது எழுதிக்கிங்க. இறைவன் உயிர்களுக்கு வினையை ஊட்டுகின்ற வழி, உயிர்கள் வினைப்பலன்களை அனுபவிக்கின்ற வழி. 6 வழி. நம்ம வினை அனுபவிப்பதற்கு இறைவன் என்ன பண்ணுறாருங்க? 6 வழியில் கூட்டுறார். உயிர்கள் அந்த 6 வழியாகத்தான் வினையை அனுபவிக்கவும் முடியும், வினையை கழிக்கவும் முடியும். அனுபவித்து கழிக்கணும் இல்லை? அந்த 6 அப்படிங்கிறதுல 6 வகையாக நிற்கிறார். சொல்,
பதம் வண்ணம் சொல் பதம் சொல் பதம் மந்திரம் சொல் பதம் மந்திரம் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள். இறைவன் எப்படி நிற்கிறார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 6 அத்துவாக்களாக விரிந்திருக்கிறார். 6 விரிந்தனன் அப்படின்னா 6 அத்துவாக்கள். 6 அத்துவாக்கள் சொல் பதம் வண்ணம். சொல் பதம் வண்ணம். சரி, சொல்லுங்கிற மாதிரி மந்திரம் பதம் வண்ணம் மாற்றி சொல்லுங்கிறதுல இந்த இடத்துல மந்திரம் பதம் வண்ணம். பிறகு புவனம் தத்துவம் கலை தனித்தனியாக எழுதுங்க. இதுக்கு விளக்கம் பார்த்துட்டு அப்புறம் உள்ள போகலாம். மந்திரம், இறைவன் மந்திர வடிவில் நமக்கு வினைகளை ஊட்டுவார், வினைகளை கழிக்க செய்வார். இல்லை, மந்திரம் 11 மந்திரம். பஞ்சபிரம்ம மந்திரம், சடங்க மந்திரம் 6, பஞ்சபிரம்ம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் புரிஞ்சாலும் புரியலனாலும் என்ன பண்ணுங்க, எழுதிக்கங்க, வாங்கி உள்ளே வச்சுக்கங்க. அப்புறம் இதெல்லாம் ஒரு நாளைக்கு பூசையில் பயன்படும். பூசை வாங்கினவங்களுக்கு இது நிச்சயமாக தெரியும். சிவபூசை பெற்றவர்களுக்கு இது நிச்சயமாக தெரியும். நாம் நினைப்போம், ஐயா எனக்கு புரியலைங்கய்யா, இந்த இடம் என்னன்னு தெரியலைங்கன்ட்டு. ஏன் தெரியலன்னா நம்ம பூசை இன்னும் வாங்கலைன்னு அர்த்தம். பூசை வாங்குறதுனால என்ன ஆகும், தீக்கை வாங்கி பூசை பண்ணும்போது தான் இந்த பஞ்சபிரம்ம மந்திரம் என்ன, சடங்க மந்திரம் 6 என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். பஞ்சபிரம்ம மந்திரம், ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். சொல்லுங்க. ஈசானம், அப்படியாவது மந்திரத்தை சொல்லுங்க. ஈசானம், ஐயா மந்திரத்தை தானே சொல்கிறேங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இது பஞ்சபிரம்ம மந்திரம். அடுத்தது சடங்க மந்திரம் 6. சடங்க மந்திரம் 6. இதயம், இதயம்னு நாம் சொல்கிறோம். ஹிருதாய நம, ஹிருதாய நம அப்படிங்கிறது வடமொழி சொல், வடமொழி மந்திரம். இல்லை, நாம் உங்களுக்கு சொல்லுவது வழக்கத்தில் நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோமோ அதை சொல்கிறோம். நீங்கள் அதுக்கு மேலே நாங்கள் அந்த சொல்கிறோம்னு நினச்சிங்கன்னா அதை தாராளமாக தெரிஞ்சுட்டு சொல்லலாம். இதயம், சிரசு, அவங்க சிரசுக்கு சிகாய நம. இல்லை, சிரசு சிகை, இல்லை முடி. இதயம், சிரசாய நம, சிகாய நம சிகை. இல்லை, கவசம், கவசாய நம. நேத்திரம், நேத்திரம் 3 கண், நேத்திரம். அஸ்திரம், அஸ்திரம் மந்திரமாக சொல்லணும்னா ஓம் ஓம் ஈசானம் மூர்த்தையே போற்றி, ஓம் ஓம் அகோர மூர்த்தையே போற்றி, ஓம் இம் வாமதேவ மூர்த்தியே போற்றி, ஓம் ஹம் சத்யோஜாத மூர்த்தியே போற்றி. இதெல்லாம் பூசையில் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது. இப்போ நான் பேரளவுக்கு உங்களுக்கு பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பூசை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பயன்படுத்துங்க, இது சந்தோஷம். யாரும் இல்லை. ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இதயம், சிரசு, சிகை, கவசம், முக்கண், ஆயுதம். முக்கணுக்கு நேத்திரம், அஸ்திரம்ங்கிறதுக்கு ஆயுதம். இது 11 மந்திரங்கள். பஞ்சபிரம்மம் 5, சடங்க மந்திரம் 6. மந்திரம். அடுத்தது பதம், பதங்கள் 81 பதங்கள். பதங்கள் 81. வண்ணம் 51. என்னங்க இதை சொன்ன மாதிரி பதங்களை 81 சொல்ல மாட்டீங்களான்னா சொல்லப்படும். இப்போ சொல்லப்பட முடியாது. 81 பதங்களையும் நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன்னா என்ன வருது, நேரம் பத்தாது. உங்களுக்கு குடும்பத்தில் 81 பதம் என்ன, 51 வண்ணங்கள் என்ன, 224 புவனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் குடும்பத்தில் வரும். சரி, அதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் கேட்குறீங்களா? தெரிஞ்சு வச்சுங்க, அப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணுறதுங்கிறது. இப்போ பூசைக்குள்ளே போகாத வரைக்கும் இதை பற்றிய விளக்கம் என்னால்
சொல்ல முடியாது. பூசைக்குள்ளே போகும்போது தான் மந்திரத்தினுடைய பெயர் என்ன, பதத்தினுடைய பயன் என்ன, வண்ணத்தினுடைய பயன் என்ன அப்படிலாம் தெரியும். மந்திரம் 11, பதம் 81, வண்ணம் 51, புவனம். அடுத்தது 6 அத்துவாக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேங்க. 6 அத்துவாக்களில் மந்திரம், பதம், வண்ணம் என்று 3. அப்புறம் புவனங்கள் 224 புவனம், தத்துவம் 36, கலை 5. 224 புவனமும் உங்களுக்கு குறிப்பில் வரும். புவனம் தத்துவம் 36 தத்துவம் என்னென்ன நாம் படிச்சிருக்கிறோம், சித்தாந்தம் படித்தவங்களுக்கு உங்களால் தெரியும். நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, வித்யா தத்துவம், சுத்த தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்று சொல்லக்கூடிய வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, சித்தம், அகங்காரம், புத்தி, மனம், ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, ஓசை தன்மாத்திரை 5, ஐம்பூதங்கள் 5, 24 ஆன்ம தத்துவங்கள், 36 தத்துவம். கலை 5 கலை: நிவர்த்திகளை, திரட்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி அதீதை கலை. நிவர்த்திகளை, திரட்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி அதீதை கலை. சரி, இப்போ என்னங்க எதுக்குங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 அத்துவாக்கள் தான் நாம் வினையை ஈட்டுகிறோம். நமக்கு எப்படி வினை வந்து சேருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழியாக தான் வருது. இது சொற்பிரபஞ்சமாகவும் பொருட்பிரபஞ்சமாகவும் நமக்கு வினை ஈட்டப்படுது. நீ மந்திரம் சொன்னால் மந்திரத்தினால வினை வருமானு நினச்சிட்டு கேட்காதீங்க. இப்போ மந்திரத்தினால வினை வருமா அப்படின்னா, மந்திரங்க நமக்கு எழுத்துக்களாக இருக்கும். நமக்கு அது சொல்லாக வரும்போது மந்திரமாக வராமல் நம்மளுக்கு வேறு பயனாக சொற்களில் வினைகின்ற வினையாக வரும். அப்போ அதனால் என்ன வரும், வினை ஈட்டப்படும். வினையை கழிக்கும் போது மந்திரத்தின் வாயிலாக கழிப்போம். வினையை ஈட்டும் போது சொல்லும் எழுத்துக்களாக, அது எழுத்துக்களாக வந்து வினை ஈட்டுவோம். வினை கழிக்கும் போது மந்திரத்தின் வாயிலாக வினை. இப்படி 6 அத்துவாக்கள் என்று சொல்லக்கூடிய சொற்பிரபஞ்சம் 3, பொருட்பிரபஞ்சத்தின் 3 வழியாக இறைவன் நமக்கு வினைப்பலன்களை ஊட்டுகின்றார். வினைப்பலன்களை அது வழியாகவே நாம் கழிக்கிறோம். 6 விரிந்தனன், 7 உம்பர் சென்றனன். அடுத்தது 7 உம்பர் அப்படின்னா 7 உலகங்களையும் கடந்து இறைவன் சென்றிருக்கின்றார். கீழாக இருக்கக்கூடிய 7 உலகம், பூமியிலிருந்து கீழாக இருக்கக்கூடிய 7 உலகம், பூலோக, புவலோக, சுவலோகமாய் பூதங்களாய் புராணன் தானேயாகி ஏழாதன எல்லாம் ஏழ்விப்பானாய் எழுந்துடராய் எம்மடிகள் நின்றவாறே. 7 உலகங்களாக இறைவன் விரிந்திருக்கிறான். பிரம்மலோகம், விஷ்ணுலோகம் என்று சொல்லக்கூடிய உருத்திரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம் என்னும் 7 உலகங்கள். பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம். இந்த 7 உலகங்களையும் கடந்து இறைவனுடைய இருப்பு இருக்கிறதுங்கிறனால என்ன சொல்லியிருக்காங்க, 7 உம்பர் சென்றனன். இனி அடுத்தது தான் உணர்ந்திருந்தான், தான் உணர்ந்தான் 8, தான் இருந்தான் உணர்ந்து 8. கடைசியா இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது 2 வகையில் இங்கேயும் பொருள் சொல்லிக்கிறார். 8 என்பது இறைவனுடைய குணங்கள். அவருடைய எண் குணத்தான் தாளை வணங்கா தலை, அது விரிவு. நீங்கள் கோளில் பொறியில குணமிழவை எண் குணத்தான் தாளை வணங்கா தலை, எண் குணங்களாகன அப்படின்னு அங்கே பரிமேல உரை செலுத்தியிருக்கிறார். 8 குணங்களையும் விரித்து சொல்லிக்கிறார் இறைவன். பேரருடைமை, தன்மயத்தனாதல், அருள் பேரருடைமை, தன்மயத்தனாய் இயல்பாகவே பாசங்களில் நீங்கிய நன்மை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இப்போ அப்படின்னு சொல்லி 8 வகை குணங்களையும் விரித்திருக்கிறார். அந்த 8 குணங்களையும் தான் இருந்தான் உணர்ந்து 8 குணங்களை தான் அனுபவித்து அவர் அந்த குணங்களில் இருக்கக்கூடியவர். அவரை இன்னொரு வகையில் எப்படி சொன்னாங்கன்னா, அப்படி அவன் இருக்கிறான், நீ உணர்ந்தெட்டு. தான் இருந்தான், எப்படி இருந்தான், இப்படி 1ஆகவும் 2ஆகவும் 3ஆகவும் 4ஆகவும் 5ஆகவும் 6ஆகவும் 7ஆகவும் இறைவன் விரிந்திருக்கின்றான். அவனை நாம் என்ன செய்யணும், நீ உணர்ந்து 8.
அவன் தான் இருந்தான் இவ்வாறு, நீ என்னவன உணர்ந்து எட்டு அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு உணர்ந்திருந்தான் எட்டு என்று காட்டுகிறார். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இறைவன் அட்டமூர்த்தமாக இருக்கிறார். இறைவன் எப்படி இருக்கிறார்? அட்டமூர்த்தம். அது நம்ம திருவாசகத்திலையும் படிச்சிருக்கிறோம், நின்ற திருத்தாண்டகத்திலையும் படிச்சிருக்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலா, பகலோன், புலனாய மைந்தனோடு என் வகையாய் உணர்ந்து நின்றான் உலகேளன திசை பத்தெனத்தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோநோக்கம் ஆடாமோ அப்படின்னு எட்டு. இது நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலா, பகலோன், புலனாய மைந்தன், இஜமானம் என்று எட்டு. நம்ம திருவாவுக்கரசனாய் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாய் ஆகாசமாய் அட்டமூர்த்தியாய். இறைவன் எப்படி அட்டமூர்த்தி? இறைவன் அட்டமூர்த்தியாக இருக்கிறார்னா இந்த அட்டமூர்த்தத்திலையும் விளங்கி தோன்றுவார். இறைவன் எல்லாமா இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் விளங்கி தோன்றுவார்னு கேட்டால் இந்த 8 மூர்த்தங்களில் விளங்கி தோன்றுவான். அவனை நீ உணர்ந்து எட்டு. தான் இருந்தான், நாம் உணர்ந்து எட்ட வேண்டும் என்று காட்டுகின்றார். இந்த முதல் பாடல் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். வருகின்ற வகுப்பில் 2வது பாடலில் செய்யுளிலிருந்து நாம் மீண்டும் சிந்திப்போம் என்று இன்றைய சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகெலாம் வான்முகில் வளாது வேக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நட்டவம் வேள்வி மழ்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. அண்ணாமலை எம்மண்ணா போற்றி. அருள் தரும் விசாலாட்சி அம்மையுடனாய விஸ்வநாதர் திருவடிகள், அருள் தரும் உண்ணாமுலைத்தாயாருடனாய அண்ணாமலையார் திருவடிகள், அருள் முப்பிலா முலையம்மையாவுடனாகிய மாசிலா மணீஸ்வரப் பெருமான் திருவடிகள், நால்வர் பொற்றாள் நம் உயிர்த்துணையே திருமூல தேவநாயனார் திருவடிகள். சிற்றம்பலம்.